ஆமாம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆராதனையில் முடிக்கும் போது கரெக்டாக பாசிட்டிவ் ஒரு நல்ல வார்த்தை தீர்க்க தரிசனமாக நான் என்ன பேச போகிறேன்னு அதை சொல்லி ஆராதனை முடித்தார். அதே காரியத்தை தான் இன்றைக்கி நானும் பேச போகிறேன். நான் இன்றைக்கி இதை தான் பேச போகிறேன். கோ டு அதர் சைட், அக்கறைக்கு போவோம். ஆமாம், ஒரே இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி ஆகிட்டல, அதனால் என்ன செய்வோம்? சத்தமாக சொல்லுங்கள், அக்கறைக்கு போவோம் அப்படின்ற தலைப்பின் கீழாக தான் இன்றைக்கி நானும் பேச போகிறேன். ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவாராக. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இப்போ நான் சொன்ன உடனே நீங்களே பிரசங்கத்தை ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் வளர்ந்த இடம் அப்படி. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், நீங்கள் என்ன பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். அதே காரியத்தை தான் நானும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு கொடுமை என்னன்னா, பிரசங்கியாராக்கி எங்கள் தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான் கேட்குற. உங்கள் தலையெழுத்து சாகிற வரைக்கும் எங்கள் பிரசங்கம் தான். இது பரலோகம் போட்ட முடிச்சு. இதை அவிழ்த்துட்டு வெளியே போனால் நீ அந்தி கிறிஸ்துவோட ஏஜென்ட்டு. புரியல? என்ன புரியுதோ புரியலையோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான். ஆமென். உங்கள் தலையெழுத்து சாகிற வரைக்கும் எங்கள் பிரசங்கம் தான். எங்கன்னா எல்லா பாஸ்டோடைய பிரசங்கம் தான். அல்லேலூயா. ஆமாம், இது பரலோகமே போட்ட முடிச்சு. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், இன்றைக்கி நான் இதை தான் பேச போகிறேன். கோ டு அதர் சைட். பாருங்கள், சம்மன், யாரோ ஒருத்தங்க உனக்காக எனக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வசனத்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அப்படியே எல்லாருமே கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. நாம் அறியாத ஒருவர், இதுவரைக்கும் நம்மால் கிரகித்து கொள்ளக்கூடாது மகிமை புரிந்தின தற்சொரூபமானவர் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் மாட்சிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். எல்லாருமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க. ஆண்டவரே உடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே எங்களை குறித்த உடைய மேலான திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்துவீராக என்று வேண்டுகிறோம்ப்பா. எல்லா எதிர்மறையான காரியங்களும் விலகட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய ஆளுகை எங்களை சிறைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உயிர்த்தெழுந்த மகிமை அக்கினி சோலையில நடந்த அதே தெய்வம் எங்கள் மத்தியில் மகிமையின் பிரசன்னத்தோடு கடந்து வருவீராக. எங்களை உருமாற்றுவீராக. உங்கள் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு 4 காரியத்தை இன்னைக்கு நான் பேச போறேன். கவனிங்க பார்ப்போம். வாக்குத்தத்தத்தை பெற்று வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய அக்கறை அல்லது தேவன் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம பிரயாணப்பட்டு போனா நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து பல்லுகி பெருக பண்ணி ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். ஆமாம். 2வது, ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் பாருங்க. தரிசனத்தை தூக்கி போட்டுட்டு, குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு, வியாபாரத்தை தூக்கி போட்டுட்டு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாதுன்னு ஏதோ ஒன்று தூக்கி ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம், நம்முடைய ஆவி, நம்முடைய சிந்தனை, நம்ம அறிவு என்ன சொல்லிச்சு அந்த சத்தத்தை கேட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கூனி போய் அப்படியே குறுகி போய் உட்கார்ந்துட்டேன். திரும்ப நாம எந்திரிச்சு தூக்கி போட்ட இடத்துக்கு போனா கர்த்தர் மகிமைப்படுவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதுக்கு அடுத்தது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அவள் தான் அந்த இடத்துல போனால் நம்ம சாட்சி கட்டிடும், இனி அந்த இடத்துல உருப்பட முடியாது அப்படின்ட்டு செய்யாத மாதிரி என்னை பார்க்குறீங்க பார். ஆமாம், ஏதோ ஒன்று சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன் பார். அதே இடத்துல கர்த்தர் கொண்டு போய் தம்முடைய நாமத்தை நம்மை கொண்டு மகிமைப்படுத்துவார். அதே போல் ஒரு கூட்ட ஜனம் நமக்காக அக்கறையில் வெயிட் பண்ணுது. அந்த ஜனங்களுக்காகவும் கர்த்தர் இக்கரையிலேருந்து நம்மை அக்கறைக்கு கொண்டு போவார். நான் 4 சொன்னது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதோ புரியலையோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், புரியும் போது கடைசியாக புரிய வைப்பேன். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். ஆமாம், இப்போ பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் இந்த வசனம் தெரியும். இது முதல் முறை ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கல, ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று
அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேராகு பாருங்க கொஞ்சம் டிலே பண்ண ஆரம்பித்தாராம். தேராகு அப்படின்னாலே தாமதம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏற்கனவே ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்தை விட்டு வெளியே வருவதற்காக வந்தான். வந்து காரானூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து அப்படியே ஸ்டே ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அழைத்த அழைப்பை பின்பற்றி ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியா மாத்துவனார். தேராக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தாமதம் இருக்க ஆரம்பித்தது. சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத, நமக்கு இனமான, நம்ம இருதயத்திற்கு ஏற்ற யாரோ ஒருவர் நம்முடைய ஊழியத்தை நம்ம தரிசனத்தை, தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை அப்படியே தடுத்து வைக்க ஆரம்பிப்பான். வந்த ஆபிரகாம் பாதியிலே நின்னுட்டான். இப்ப தேராகு மரிச்சு போயிட்டான். தேராகு மரிச்சு போன உடனே தேராகு நிறைய சுமைய ஆபிரகாம் மேல வச்சிட்டான். லோத்து அவங்க அண்ணன் பசங்க அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஆபிரகாமோட சேர்த்து முடிச்சிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றார், எந்திரிச்சு போ அப்படிங்கிறார். தேராகு தான் ஆபிரகாமுக்கு பக்கபலம், தகப்பன். அவனுடைய பேர பிள்ளைங்க எல்லாரும் இப்ப கூட இருக்கிறாங்க. இப்ப தேராகு போயிட்டான். ஆண்டவர் இப்ப ஆபிரகாம பார்த்து சொல்றார், எழுந்திரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியா மாத்த போறேன். இப்ப நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்படியே எனக்கு இந்த எடுத்தம் கவுத்துன்னு பேசுறதுக்கு எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆமென். பிராக்டிக்கல் என்னவோ பிராக்டிக்கலா பேசுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பாஸ்டே எந்திரிச்சு, எப்பா சேலத்துக்கு போன போவோம், 1000 கேள்வி கேட்போம். உங்ககிட்ட ஆண்டவர் பேசினாரா பாஸ்டர்? அங்கே யாரு பாஸ்டர் இருக்கிறா? போகிறதுக்கு பஸ் பேர் எங்க பாஸ்டர்? கேட்காத மாதிரி என்ன பார்க்குறீங்க பாருங்க பாஸ்டர். அல்லேலூயா. 1008 கேள்வி கேட்டு அனுப்புன மனுஷனையே குழப்பி நம்மளும் குழம்பிடுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, தேராகு இறந்துட்டான். லோத்தனுடைய மனைவி மொத்தத்தையும் பக்கத்தில் வச்சுட்டான். சுமக்க கூடாத சுமை பாருங்க. இவனுக்கு நன்மையா இருந்த தேராக விலகி போயிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றார், எழுந்துரு, நீ காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். ஒரு சரித்திர ஆசிரியர் ஆபிரகாமை குறித்து இப்படி எழுதுறார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க தாத்தன் பெரியப்பன் பூட்டன் அத்தனை பேருக்கிட்ட கூப்பிட்டு ஆபிரகாம் சொன்னானா, ஆண்டவர் என் கூட பேசினார், நான் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறேன். பாருங்க, மெசபத்தோமியா நாட்டில் விக்கிரகத்தை உண்டாக்கி உலகத்துக்கே விக்கிரகத்தை சப்ளை பண்ண குடும்பம் ஆபிரகாமினுடைய குடும்பம். உலகத்துக்கே விக்கிரகத்தை சப்ளை பண்ண குடும்பம், உலகத்தையே தப்பான வழியில பண்ணக்கூடிய குடும்பம். ஆபிரகாம் சொன்ன உடனே அந்த பெருசுங்க எல்லாம் சுத்தி ரவுண்ட போட்டு உட்கார்ந்துட்டு ஒரு பெருசு சொல்லிச்சா, எப்பா உங்ககிட்ட பேசினார் அந்த ஆண்டவரை நீ பார்த்திருக்கியான்னு கேட்டுச்சான். ஆபிரகாம் சொன்னா இல்ல. இன்னொரு பெருசு கேட்டுச்சா, தரிசனத்திலேயாவது சொப்பனத்திலேயாவது கனவுலையாவது அல்லது ஏதாவது ஒரு வெளிப்பாடு, அந்த நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறேன், பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல. அவர் சொன்னாராம், தரிசனம் ஏதாவது காட்சி கீட்சி எதனா தந்தது அப்படின்னு கேட்டாராம். இல்ல அப்படின்னாராம். இங்க இருக்கிறவங்க யாராச்சும் அந்த கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல. நீயாவது பார்த்திருக்கிறியா? இல்ல. உங்க அப்பனாவது சொல்லி இருக்கிறானா? இல்ல. எதை சொன்னாலும் இல்ல 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 இல்லன்னு ஒரு பெருசு டென்ஷன் ஆயிடுச்சான். அல்லேலூயா. எந்திரிச்சு சத்தமா சொன்னார், ஹே அமைதியாரா, என்னடா நீ பார்க்கல, தெரியல, சொல்லல, அறியல, புரியல, எப்படி போக போற? ஆபிரகாம் அப்பதான் அத்தனை பேரையும் பார்த்து சொன்னானா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை நான் பார்க்கல, அவர் எப்பேற்பட்டவன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவர் பேசின சத்தம் என் காதுகளில ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் என்னால் இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அத்தனை பேர் தடுத்தோம். ஆபிரகாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு பிரயாணப்பட ஆரம்பித்தான். எங்க போறான் தெரியல, போய் என்ன பண்ண போறான் தெரியல, யார் அங்க இருக்கிறா தெரியல, யார் சாப்பாடு போட போறா தெரியல, யார் பிள்ளைகளை காப்பாற்ற போறா தெரியல, என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பிரயாணப்பட ஆரம்பித்தானா. இவன் அடி எடுத்து வைக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தினுடைய வாசலை திறக்க ஆரம்பித்தார். ஒருவேளை இந்த புது வருஷத்துல வந்திருக்கிறோம், மனுஷ ஞானம் என் மெசேஜ் நோட்ல எழுதி வச்சிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய ஞானமோ புத்தியோ அறிவோ திறமையோ அனுபவமோ எப்பேற்பட்ட கொம்பம் பேசலாம், அத்தனை பேருடைய வார்த்தைகளை விட இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றிலே சிறந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த புது வருஷத்துல ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரா, உனக்கு நான் இதை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரா, அந்த வார்த்தையை விடாம பற்றிக்கொள். இருக்கிற தூசியை உதறு, எந்திரிச்சு பிரயாணப்பட ஆரம்பித்து பார். 4 பேர் கேலி பண்ணுவான், 4 பேர் நம்மளை கூத்தா மாத்துவான், 4 பேர் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுவான். வழிதான், வேதனை தான், அவமானம் தான், நெருக்கம் தான், ஆனா நீ பிரயாணப்பட. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன் கூட வருவார். எவனோ ஒருத்த உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாம்பர், அசிங்கப்படுத்தினாம்பர், 4 பேரோட கூடி பேசினாம்பர், அப்பேற்பட்டவனுக்கு ஒரு நாள் வரும். எலியாசர் போய் சொல்லுவான், என் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார்,
கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, தேவ சத்தத்தையோ தேவ சித்தத்தையோ தேவ தரிசனத்தையோ தேவ நோக்கத்தையோ கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கீழ்ப்படினா கீழ்ப்படினும், போன என்ன செய்யணும், போகணும். ஆபிரகாம் பிரயாணப்பட்டு போக ஆரம்பிச்சானே பாருங்க, 13வது அதிகாரம் சொல்லுது, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இருந்துதான். லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆபிரகாமோடு ஒட்டிட்டான். லோத்தினுடைய ஆடு மாடும் பெருக ஆரம்பித்தது. ஆபிரகாமினுடைய ஆடு மாடு பெருக ஆரம்பித்தது. பயங்கரமா மாறிட்டான். 14வது அதிகாரம் சொல்லுது, ஆபிரகாம் 318 பேரை கைப்படிந்து தேறினவர்களை உருவாக்க ஆரம்பித்தானாம். எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறல. உனக்கு பிள்ளை கொடுப்ப, உன் பிள்ளையை ஆசீர்வதிப்ப, உன் சந்ததியை நிறைவேற்றவும் நிறைவேறல. ஆடு மாடு கழுத எல்லாம், ஒட்டகம் வேலைக்கார எல்லாம் குட்டி போட்டுச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 318 பேரை ரெடி பண்ணிட்டான். 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் 4 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். 9 ராஜாக்களை எதிர்த்து ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணி அத்தனை பேரையும் விடுதலையாக்கி லோத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சாம்ப. ஐயா 318 பேர்யா, ஒண்ணுமே இல்லையா? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்க, நமக்கு முன்னாடி 1008 ஜம்பாமான் இருந்தாலும் ஆண்டவர் போக சொல்லிட்டா, ஆண்டவர் பிசினஸ் தொடங்க சொல்லிட்டா, ஆண்டவர் ஊழியத்தை தொடங்க சொல்லிட்டா, ஆண்டவர் ஏதாவது ஒரு வேலையில கொண்டு போய் வச்சா நமக்கு புதுசா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை வகுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த 318 பேர் கைப்படிந்து தேறினவர்களாம். ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, ராணுவத்திலேயே சிறந்த ராணுவம் ஆபிரகாமனுடைய ராணுவமா. 318 பேர். அவன்லாம் ராஜாக்கள். ஒருத்த 5 ராஜாக்களோட வரான், ஒருத்த 4 ராஜாக்களோட வரான். 9 ராஜாக்கள் செய்யாததை 318 பேர் செஞ்சாம்ப. தேவ அபிஷேகமும் தேவ வல்லமையும் நம்ம கிட்ட இருந்தா, நம்ம பின்னாடி இருக்கிற நம்ம பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் சரித்திரத்தை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 1000 பேர் செய்யாததை நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆமா, அதனால ஒருபோதும் தேவ சத்தத்திற்கு கேட்டு தேவ சித்தத்துக்கு அடிபணிஞ்சு கீழ்ப்படிஞ்சு பிரயாணப்பட ஆரம்பித்துப்பார். தொடக்கம் நாம ஒத்தையடி பாதையா இருக்கலாம், ஆனா முடிவு கர்த்தர் மகிமையாய் மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். 13வது அதிகாரம் பூமி தாங்கக்கூடாது இருந்ததா? 14வது அதிகாரம் ஆசீர்வாதம் பெருசா மாற ஆரம்பிச்சுதா? 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கே ஒரு சின்ன சலசலப்பு மனசுல வந்துடுச்சு. பாருங்க, பைபிள்லயே முதல் தரிசனம் தான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன்றார். நானா இருந்தா அப்படியே குதிச்சு லபலபன்னு அந்நிய பாஷை பேசி என்னென்னமோ பண்ணியிருப்பேன். நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. வால் போஸ்ட்லாம் போட்டு ஒட்டிட்டு இருப்பேன். ஆண்டவரே வந்து என் கூட பேசினார்னு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் உயிரை கொடுத்து பேசலாம், நீங்கள் அசால்ட்டாக உட்காந்துருப்பீங்க. பார்த்தீங்களா, யாருக்கோ பேசுகிற மாதிரி சோறு மாதிரியே இருப்பீங்க பாரு. இல்லாத மாதிரி என்னை பார்க்குறீங்க பாரு. இதே மாதிரி இருப்பீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆபிரகாம் இருந்தான் பாரு. இப்போ அதைத்தான் சொல்ல வரேன் பாருங்க. ஆண்டவர் வந்து சொல்கிறார், டேய் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். அதை வீட்டில் போய் நல்லா ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிக்கலாக படித்து பாருங்களேன். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அந்த கேடகம் துருகம் அரண்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன தருவி. இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். சாரால் நல்லா குளிச்சுட்டு லூஸ் சேர் விட்டுக்கினு பட்டு சேரியை கட்டிக்கின்னு அப்படியே ஒய்யாரமாக நடந்து போய் வேலைக்காரனை பார்த்து வேலைக்காரியை பார்த்து சொல்லியிருக்கோம், ஏப்பா என்ன வேலை செய்கிற அப்படின்னு ஒரு மாதிரி கண்ட மணிக்கு திட்டியிருப்பான்னு வச்சுக்கோங்க. சாரா திட்டினோடனே அந்த வேலைக்காரி சொல்லியிருப்பா, பெருசாக இந்த அம்மா வந்துடுச்சு, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வக்கில்ல, வந்து என்னைய குறை சொல்லுதுன்னு இருப்பான். அப்படி இருதயத்தில் ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். சாரால் வந்து ஆபிரகாம கிட்ட கெஞ்சிருப்பா, அழுதுருப்பாயோ, வேலைக்காரியெல்லாம் என்ன அசிங்கமாக பேசுகிற மாதிரி இருக்கியா, ஆண்டவர் சொன்னார்னு வந்த. ஆபிரகாமுக்கு நிரூபிக்க முடியாது. ஆண்டவர் இதை சொன்னார் நிரூபிக்க முடியாது. சில வழி வெளியே சொல்ல முடியாது. சில காரியத்தை வெளியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ 15வது அதிகாரத்தில் ஆண்டவரே வரார். சாரால எத்தனை பேர் என்னென்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன குத்திருப்பாங்க, என்னென்ன அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆபிரகாமு கிட்ட ஆண்டவரை தேடி வந்து சொல்றார், பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன். ஆண்டவர் ஆபிரகாம், நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், அழுதுட்டு இருப்பான். ஆண்டவரே இந்த கேடகம் அரண் துருகம் எல்லாம் நல்லா இருக்கட்டும், எனக்கு என்ன தருவீர்? இப்போ ஆபிரகாம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி 11 வருஷம் ஆச்சு. இந்த 11 வருஷமாக வந்திருக்கிறேன். இந்த எலியாசர் தான் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறான். என் மனைவிக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க, எனக்கு என்ன தருவீர்? அப்போ தான் ஆண்டவர் கூடாரத்திலேருந்து கையை பிடிச்சி ஆபிரகாமை வெளியே கூட்டிகிட்டு வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், டேய் உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்தை விட்டு அழைத்ததனுடைய நோக்கமே உன்னை பள்ளிக்கு பெருக பண்ணுவதற்காகத்தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில நேரத்தில் இந்த கூடாரம் இருக்குது பார்த்தீங்களா,
கூடாரம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே குறுகி போக பண்ணிடும். இந்த குறுகின மனப்பான்மை, குறுகின வட்டம், புருஷனை மனைவியை பார்க்க, மனைவி புருஷனை பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த குறுகின மனப்பான்மையா மாறிடும். அந்த அம்மா புலம்ப, நம்ம புலம்ப, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த குறுகின மனப்பான்மை இருக்கு. கூடாரமே இதே தான். கூடாரத்துல உட்கார்ந்து இருந்தாலே முறுமுறுக்க பண்ணிடும். கூடாரத்துல உட்கார்ந்தாலே தேவ சாபம் வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் கூடாரத்துல இருந்தான். ஒரு பய கானானுக்கு போல. ஏன்? சாப்பிட, திங்க, பாத்ரூம் போக, தூங்க, சண்டை போட. ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமா, மண்ணா எடுக்க, காலையில பாத்திரத்தை கொண்டு போய் பொறுக்க, நல்ல அடையெல்லாம் சுட. ஆமே, சுட்டுட்டு வேற வேலை இல்லைல்ல, அதனால உட்காந்து புருஷங்கிட்ட சண்டை போட. புருஷங்கிட்ட சண்டை போட்டு முடிச்சுட்டா எங்க போறது? மோசே கிட்ட சண்டை போட. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இதே தான். திங்க, பாத்ரூம் போக, சண்டை போட. திங்க, பாத்ரூம் போக, சண்டை போக. ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டார். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சும்மா இருந்தாலே இதுதான். சொல்லு, கூடாரன்னாலே, நல்ல வாய் தந்து பேசலாம். கூடாரன்னாலே இதான். வீட்டில் வேலை வெட்டி இல்லையா, எந்திரிச்சு மொத்த வேலையை முடிச்சுட்டு ட்ராக்ஸ் எடுத்துக்கு வெளியே வந்துருங்கிற. ஐயோ, நல்லா அல்லேலியா சொன்னீங்க பாரு. நல்லா வருவீங்க. அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலே மனுஷனை பார்க்க சண்டை தான் வரும். மாம்சத்தின் எண்ணங்கள் பெருகும். வேலை வெட்டி இல்லாதனால இதே தான். முறுமுறுப்போம், எதிர்க்க ஆரம்பிப்போம், இல்லாததை பத்தி பேசுவோம். வெளியே வந்து பார். ஆண்டவர் சொல்றார், டேய், கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு பிரச்சனை. கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து உன்னை அழைத்ததனுடைய நோக்கமே, ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தனுடைய நோக்கமே, உன்னை அவமானப்படுத்தல்ல, உன்னை வேதனைப்படுத்தல்ல, உன் மனைவியை மலட்டு கர்ப்பத்தோடு வைக்கல்ல, வானத்தின் நட்சத்திரங்களை போல பழுகி பெருக பண்ணுவதற்காகத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறமா தான் சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக என்ன பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா பாருங்க அடுத்த அதிகாரம், ஆகார் வரா. அதுக்கு அடுத்த அதிகாரம் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையில் ஆண்டவர். 18வது அதிகாரத்தில் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறார். தேவதூதன் வந்து முகமுகமா பேசுறான். மலட்டு கர்ப்பம், செத்து போனது, 90 வயசு. அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கர்ப்பத்தை திறந்து அந்த மலட்டு கர்ப்பத்திலிருந்து இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். டிலே இஸ் நாட் a denial, it is a double portion blessing. தாமதம் என்பது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், என்னை மறந்துட்டார், என் ஜபத்திற்கு பதில் தரலன்னு அர்த்தம் கிடையாது. என் ஜபத்துக்கு ரெட்டிப்பான பதிலை தரப்போகிறார். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. காரியத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் இவ்வளோ தாமதம் பண்ணார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உருவாக்காமல் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மளை உருக்குலைச்சிரும். உருவாக்கி கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததியை நிலைக்க பண்ணும். நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்டவர் உருவாக்கி ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா நிலைக்கும். உருவாக்காமலே ஒருத்தர் ஆசீர்வாதத்தை லகுவா பெற்றான்னா பாருங்க, அது உருக்குலைஞ்சு போயிடும். சவுல் உருவாக்கப்படல, ராஜரிகம் ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா சவுலுடைய வம்சமே கருவறந்து போச்சு. தாவீது உருவாக்கப்பட்டான். இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் சிங்காசனம் நிலைச்சு நிற்குது. ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் உருவாக்கினா. இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண வரும்போதே சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும். பாருங்க, அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்க வக்கு இல்லாத ஆபிரகாமோடு தம் பேரை சேர்த்துக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம பிரயாணப்பட ஆரம்பித்தா எந்த இடத்துல தோற்று போனோம் அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். யார் நம்ம பார்த்து கைத்தட்டி சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்மை பள்ளிக்கு பெருக பண்ணுவார். ஆமென். 26வது அதிகாரத்தில் எலியாசர் பாருங்க, மெசபத்தோமியாவுக்கு போறோம். அங்க போயிட்டு பாருங்க, அங்க சொல்றான், எல்லாரையும் பார்த்து சொல்றான், என் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய ஆஸ்தி தாங்க கூடாததா இருக்கிறது. அவர் பேரும் புகழோடு பெருமையா இருக்கிறாருங்கிறார். பிரயாணப்பட ஆரம்பிச்சு பாரு, விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிச்சு பாரு. தொடக்கம் கஷ்டமா தான் இருக்கும், சிலது புரியாது, சிலது விளங்காது. ஆனா நீ அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சு பாரு. நீ அடி எடுத்து வச்சுட்டா அக்கறையில் உனக்காக ஒரு மேன்மை வச்சிருக்கிறார், உனக்காக ஒரு மகிமை வச்சிருக்கிறார், உனக்காக ஒரு பெரிய கிருபைகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதே இடத்துல இந்த முறுமுறுக்கிற இடத்துல, அவலட்சணமான இடத்துல, சண்டை போடுற இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. உபாகமம் 1வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 6வது வசனம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த மலை அருகே நீங்க தங்கி இருந்தது போதும், கிரஷ் யுவர் டென்ட் அப்படிங்கிறது. உன் கூடாரத்தை முடக்கு, பேக் பண்ணு, பேக் பண்ணிட்டு பிரயாணப்படு. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டேன் பேர், வம்ப பேசி முறுமுறுத்து தப்பான காரியத்தை செஞ்சு ஆண்டவர் மேல குறை சொல்லி, பாஸ்டரை குறை சொல்லி, புருஷனை குறை சொல்லி, மனைவியை குறை சொல்லி, பிள்ளைகளை குறை சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம். ஏதோ ஒரு தரித்திரத்தின் ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி, நெருக்கத்தின் ஆவி, அவமானத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கை அப்படியே கூடி குறுகி போக பண்ணிடுச்சு. ஆண்டவர் சொல்றா, ஹே, இருந்த இடத்தை விட்டுட்டு பேக் பண்ணு, கோ டு அதர் சைடு.
அக்கறைக்கு போ, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்காக வச்சிருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பேக் பண்ண ஆரம்பிச்சாங்களே பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே சீனாய் மலையில் இருந்தவன், மகிமையை பார்த்தவன். மோசே முகத்தை ஒருத்தனும் பார்க்க முடியல. யோசுவா அப்படி கிடையாது, வாசப்படியிலே உட்கார்ந்து இருந்தான், அவன் மண்ணோடு இருந்தான், அவன் மகிமையிலே இருந்தான். இப்ப யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கொண்டு போய் மோசேக்கு சமமா மாத்த போறேன் அப்படிங்கிறார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். அவன் மண்ணோடு இருந்தவன், இவன் மகிமையில் இருந்தவன். அவனை தூக்கி கொண்டு வந்து மோசேக்கு சமமா மாத்தி யோசுவாவை பார்த்து சொல்றார், எழுந்திரு, நீ இந்த ஜனங்களை யோர்தானை கடந்து அக்கறைக்கு போ அப்படிங்கிறார். 7 ஜாதிகளை உனக்கு தரப்போறான் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனி. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி, கொஞ்சம் சத்தமா பேசலாமே. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். ஆனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்து செத்துட்டான். அவனுடைய ஜெனரேஷன் முறுமுறுக்கல. மொத்த பேரை யோசுவாவை பார்த்து சொல்றான், ஐயா நீர் எந்திரிச்சு யுத்தத்தை நடத்துங்க, உங்களுக்கு விரோதமா எவன்னா பேசினா நாங்களே போட்டு தள்ளிடுறோங்கிறான். அல்லேலூயா. அப்படியே அந்த மைண்டை மாத்திட்டார் பாரு, எல்லாருடைய இருதயத்தை மாத்திட்டார் பாரு. தாய் 8 அடி பஞ்சா குட்டி எத்தனை அடி பாயணும்? 16 அடி பாயணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆனா முறுமுறுக்கிற ஒரு வம்சத்தினுடைய சந்ததியே சுதந்திரிக்கக்கூடிய சந்ததியா மாத்திட்டார் பாரு. நம்ம பிள்ளைங்க கூட எப்படி கீழ்த்தரமா இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து எந்திரிச்சு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பார். முரட்டாட்டம் எல்லாம் மகிமையா மாறும், அடங்காததெல்லாம் அற்புதமாய் மாறும், கீழ்ப்படியாததெல்லாம் தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தும். கர்த்தர் நம்மை கொண்ட காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா. அந்த கூடாரம் போல ஒரு இடத்துல உட்கார்ந்து முறுமுறுத்து இருந்தேன். எப்ப பார்த்தாலும் இந்த முறுமுறுக்கவே கூடாது. ஆமென். எப்ப பார்த்தாலும் இல்ல 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 முறுமுறுக்கவே கூடாது. எப்ப இந்த சூரி வந்தவன் கை பார்த்திருக்கேலா, எங்களை மாதிரி எல்லாம் பாக்கெட்ல கை விட்டு சரிவான். ஆமா, அப்படியே சில நேரத்தில் நைய 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 நையங்கிறது. ஐயோயோயோ, அதனால தான் சில நேரத்தில் புரிச்ச வீட்டுக்கு லேட்டாக வரான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. எப்போ பார்த்தாலும் சொறி வந்தவன் மாதிரியே பண்ணக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஆராதி, முறுமுறுக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா, தேவனுக்கு விரோதமான இடத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் அருவருக்கக்கூடிய இடத்தை விட்டு வந்துரு. அந்த இடத்துல இருக்காத, நீ வெளியே பிரயாணப்பட ஆரம்பிச்சுப்பார். கர்த்தர் உனக்காக எனக்காக பெரிய காரியத்தை செய்வார். உனக்காக எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக எனக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆபிரகாம் பிரயாணப்பட்டு போனான். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா பிரயாணப்பட ஆரம்பித்தான். பாருங்க, 7 ஜாதிகள் அழிச்சு 9 கோத்திரத்துக்கு சொத்தை பங்கிட்டு தந்தான். பங்கிட்டு தந்துட்டு இது எனக்கு ரொம்ப என் இருதயத்தை தொட்ட காரியம் இதுதான். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு, தன் மனைவி பிள்ளைகளை நிற்க வச்சு எல்லாரையும் பார்த்து சொல்றான், நீங்க எல்லாரும் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவீங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றார். ஆமா, நான் அப்படியே கற்பனை பண்ணேன். எவ்வளோ நாள் புருஷன் அவன் வீட்டில் இருந்திருப்பான், எத்தனை நாள் பிள்ளைகளை பார்த்து இருந்திருப்பான். அந்த அம்மா எவ்வளோ புண்ணியவதி பாருங்க. உங்களை இல்லை, அந்த அம்மாவை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த அம்மா எந்த அளவுக்கு ஞானமாக வளர்த்துருக்கு பாருங்க. இவன் எப்பயோ ஒரு முறை வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பான், பத்திரமா பிள்ளைய பார்த்துக்கப்பா, சாட்சி கெட்டுட போகுதுன்னு இருப்பான் பாருங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடி ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசப்படியில் உட்கார்ந்தான். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த உடனே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய முகப்புக்கு போயிட்டான். நான் பேசுறது புரியுதா? உத்தரவாதம் வர்றதுக்கு முன்னாடி ஓரத்தில் ஒதுங்கியிருந்தான். உத்தரவாதம் வந்த உடனே முதல் இடத்துக்கு வந்துட்டான். குடும்பத்தோடு எவ்வளோ நாள் இருந்திருப்பான், மனைவியோடு எவ்வளோ நாள் இருந்திருப்பான், பிள்ளைகளோடு எவ்வளோ நாள் இருந்திருப்பான். அத்தனை வம்சத்தை நிற்க வச்சு 6 லட்சம் புருஷர்களுக்கு மேலே நிற்க வச்சு சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றார், கர்த்தரையே சேவிப்போம். ஆமென், ஆமென். ஆபிரகாம் எந்திரிச்சு பிரயாணப்பட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறார், ஆபிரகாமின் சந்ததியின் தேவனா இருக்கிறார். யோசுவா எந்திரிச்சு பிரயாணப்பட்டான், வாக்குத்தத்தத்தை நம்பி போக ஆரம்பித்தான். யோசுவாவுடைய வம்சம் கெட்டு போகலையே. அந்த அம்மா என்ன பாக்கியவதி பாருங்க. அல்லேலூயா. எப்படி பிள்ளைகளை வளர்த்து இருக்குது பத்தியில. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஏதோ சொல்லியிருப்போம். அல்லேலூயா. சொல்ல பரவாயில்லையே, மௌன விரதத்தில் நல்ல தெளிவாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே நம்மள அந்த வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுகிற மாதிரியே பேசியிருப்போம். அந்த அம்மா பேரே இல்லை பாருங்களேன். அந்த அம்மா எப்படி இல்லைன்னு பாருங்களேன். ஆனால் வாழ்க்கையினுடைய முடிவில் கொண்டு வந்து நிறுத்தி சொல்கிறான், நாங்கள் நிற்போம், நீங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்க. நீ பிரயாணப்பட, தேவ சத்தத்தை கேட்டு நட, உன் சந்ததியை முடிவில் கர்த்தர் மகிமையாய் மாற்றுவா.
நம்ம பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். அதே நேரத்தில் நம்ம நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இருக்கிற இடத்த விட்டு பிரயாணப்பட்டு போக ஆரம்பிச்சுப்பார். எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா, 9 கோத்திரத்துக்கு சொத்தை பங்கிட்டு தந்துட்டு ஒரு கைப்பிடி மண்ணை கூட யோசுவா எடுக்கலை. எல்லாத்துக்கும் பங்கிட்டு தந்துட்டு அப்படியே போகிறான். ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு சுதந்திரத்தை தந்தாங்களாம். எவ்வளோ உத்தமம் பாரியா! இந்த வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. ஒரே ஒரு கைப்பிடி மண்ணை கூட அவன் திருடல. சாமுவேல் பசங்க கூட லஞ்சம் வாங்கிட்டாயா, மோசே பசங்க கூட லஞ்சம் வாங்கிட்டாயா, ஆனா வாசப்படியில் உட்கார்ந்து இருந்தாயா? வம்சம் எப்படி மாறிடுச்சு பாரு. உலகம் 1008 கிறுக்குத்தனத்தில் போகலாம், நம்ம மட்டும் தேவ சத்தத்தை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு எந்திரிச்சு போனால் நம்ம சந்ததி மேலே தெய்வத்தினுடைய மகிமை இறங்க ஆரம்பிக்கும். நம்ம பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால வாக்கு தத்தத்தை நம்பி, தரிசனத்தை நம்பி, ஆண்டவர் பேசின காரியத்தை நம்பி ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்க சொன்னா போய் தொடங்கு. ஆண்டவரை நம்பி, கர்த்தரை நம்பி முன்னிட்டு ஆரம்பிச்சுப்பார். அதே மாதிரி குறுகின மனப்பான்மையோடு இருக்காத, ஒடுங்கி போன ஆவியோடு இருக்காத, புலம்பலின் ஆவியோடு இருக்காத, ஊர்ல இருக்கிறவனெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. சில நேரத்தில் நம்ம பார்த்தீங்களா, நம்ம மைண்டு மாதிரி கிறுக்குத்தனமான மூளை எவனும் கிடையாது. விழுந்து போனவனையே பார்ப்போம், நல்லவனை பார்க்கவே மாட்டோம். அந்த பாஸ்டர் அப்படியே ஆயிட்டாராம். ஹே, நல்லவன் எத்தனை பேர் இருக்கிறான்? அல்லேலூயா. ஐயோ தொடங்கனா விழுந்துரும், தொடங்கனா நல்லவன் இருக்கிறான், நம்பினவன் இருக்கிறான், தெய்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரம் இருக்கு. அதை பாரு. விழுந்து போனவனை பார்க்காத, கெட்டு போனவனை பார்க்காத. நம்ம வாழ்க்கை நாசமா மாறிடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவனெல்லாம் பார்க்காத, நிக்கிற 4 பேரை பார், சாட்சியா இருக்கிற 4 பேரை பார். உன் வாழ்க்கை அதை விட முந்தின மகிமையை பார்க்கலாம் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் பெருசா இருக்கும், ருசி உள்ளதா இருக்கும். அதை பார்க்காத. விழுந்து போனவனையே பார்த்து, கெட்டு போனவனையே பார்த்து, தடுமாறினவனையே பார்த்து நிற்காத. சாட்சியாய் ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் உண்டு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு. அதை பாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு நமக்கு முன்னாடி நிற்கிறார். அவரை நோக்கி பிரயாணப்படு. அல்லேலூயா. இந்த கெட்டு போனவன், சாட்சி கெட்டு போனவன், விழுந்து போனவன், தாறுமாறு, அவனெல்லாம் பார்க்காத. ஆண்டவரை பார், ஆண்டவரை நோக்கிப்பார், பிரயாணப்படு. உனக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிவில் மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது, சில நேரத்தில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில கசப்புகள் இருக்கு பாருங்க, சில அவமானங்கள் இருக்கு பாருங்க, சில வலிகள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், சில துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை கசக்கி பிழியும் போது அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருவோம். பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்று தூக்கி தூர போட்டுருவோம் பாருங்க. ஆகாரோட லைஃப்பை பாருங்க, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். சாராளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ஆமாம், எல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. சாராள் சொல்கிறா, வீட்டில் வேலைக்காரி அழகாக இருந்தா யாரு? சத்தமாக சொல்லுங்கப்பா. ஆகார் அழகாக இருந்தா. ஆபிரகாம் கிட்ட போய் சொல்கிறா, யோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையை பெற்றுக்கொடு அப்படிங்கிறா. நமக்கு என்ன கரும்பு தின்ன கூலியாக வேணும்? ஒன்றுமே தெரியாது, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கல்யாணம் பண்ணணுன்னே ஆண்டவர் கேட்போம், எதனா பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது. சோத்திரம் ஆண்டவரே, மனைவி சொல்லே மந்திரம். ஆமாம், அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தையும் பிறந்துடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாராளுக்கும் குழந்தை பிறந்துடுச்சு. இந்த குழந்தைங்க சண்டை போட்டு பிரிஞ்ச குடும்பம் சாராள் குடும்பம் தான், ஆபிரகாம் குடும்பம் தான். அல்லேலூயா. சாராள் எவ்வளோ அழகாக இருந்திருப்பா பாருங்களேன். கிழவிய ஒரு ராஜா கடத்தினானா, புரியல? ஒரு ராஜா. என்ன நீங்கள் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இத்து போன நைட்டியே போட்டுக்கின்னு, அந்த பிஞ்சு போன சேரையே கட்டினு. ஐயோ, ஒரு மாதிரி கேவலமான ஸ்மெல் வரல? ஐயோ, எல்லாத்தையும் பீரோவில் அடிக்க வச்சுட்டு அந்த இத்து போனதையே போடு. சோத்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது பாரு. இயேசுவின் ரத்தம் செய். அல்லேலூயா. ஐயோ, எதையும் யாருக்கும் கொடுக்காத. அப்படியே சண்டை போட்டு அவனை கடங்காரனா மாற்று. உனக்கு ஒருத்தர் இழிச்ச வாங்கி கிடைச்சான் பாரு, அவனை தான். அவனை கடங்காரனா மாற்றி மொத்தத்தை அடிக்க வச்சு ஒன்றும் கட்டாத. அந்த இத்து போன நைட்டியை போட்டுன்னு தெரியும். சோத்திரம் ஆண்டவரே, நீயும் விளங்க மாட்டேன், அடுத்தவங்களையும் விளங்க விட மாட்டேன். ஆமே, அந்த இத்து போன நைட்டியை போட்டுன்னு போய் யாருக்குன்னா இயேசுவை பற்றி சொன்னால் எவன் கேட்பான்? இந்த பொம்பளையே இத்து போனவளா இருக்கிறா, எப்படி நம்ம கேட்க மாட்டான். சோத்திரம். இனிமேல் நம்ம உடையில, பேச்சில், நடக்கல எல்லாம் மாற்றம் வருவதாக. ஒரு ஆமேன் வராத. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமா, 90 வயசு கிளவிய ஒருத்தன் கடத்திக்கிறான்னா என்ன அளவுக்கு இருந்திருக்கும் பார் மேக்கப். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, கடத்தி கொண்டு போய் கெடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், தொட்ட செத்தங்கிறார். அரண்டு போயிட்டு அனுப்பிட்டான். ரெபேக்கால ஒருத்தன் கடத்த பிளான் பண்ணானா, ஜன்னல் வழியா பார்த்துருக்கிறான், என்ன பண்ணான். அப்புறமா தான் தெரிஞ்சு ஈசாக்கு அவன் புருஷன். அல்லேலூயா. கடத்துற பிளானை விட்டுட்டான். ஆமென். சத்தமா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆமா, சாரால் அவ்வளோ அழகு. சாரால் நல்ல சத்தமா, அவளே ஆகார கொடுத்துருப்பானா, அப்ப ஆகார் எவ்வளவு அழகு. அப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி ரெண்டு, அவனுக்கு ஆகாருக்கு புள்ள பிறந்துடுச்சா, சாராளுக்கு புள்ள பிறந்துடுச்சு. இஸ்மவேல் ஈசாக்கு தெருவில் சண்டை போட்டாங்களாம். ஆபிரகாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன குடிசையில் இருந்திருக்க மாட்டான், கோட்டீஸ்வரன். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இருந்தது. நூற்றுக்கணக்கான வேலைக்காரி இருந்திருப்பான். அத்தனை பேருக்கு வீட்டை கட்டி தந்திருப்பான். கூடாரம் போட்டாலும் பெரிய கூடாரம் போட்டிருப்பான். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறவங்க இங்க நம்ம அகதிங்கிறல்ல, ஆனா நீங்க அங்க போய் பாருங்களேன், அவங்க வீடு எல்லாமே, ஒருத்தர் வீடு இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு வீட்டில் குறைஞ்சது 3 பெட்ரூம் 4 பெட்ரூமாவது இருக்கும். குறைஞ்சது 3 பெட்ரூம் 4 பெட்ரூமாவது தான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருடைய வீடும், அவங்க வீட்டை சுற்றி ஒரு பெரிய துறவு இருக்கும், தோட்டம் இருக்கும். இங்கே அவங்க சின்ன சின்ன இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அகதின்னு சொன்னாலே எனக்கே வாய் கூசும். நிஜமாவே நீங்கள் அங்கே ஸ்ரீலங்காவுக்கு போய் பாருங்களேன். அந்த யுத்த காலத்தில் நான் அங்கே போனேன். அவங்க ஒவ்வொருத்தருடைய இடமும் பயங்கர பெருசு, நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன இங்கே நம்ம ஊரில் சின்ன குடிச்சல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறவங்க. ஆமென், ஆமென். அப்போ ஆபிரகாம் எவ்வளோ பெருசாக இருந்திருப்பான் பார், வீடு எப்படி இருந்திருக்கும். ஆனால் அந்த கிழவிக்கு கண்ணு எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு பார். சாராளுக்கு சோத்திரம், காதும் எப்படி கேட்டிருக்கு பார். நாங்கள் உயிரை கொடுத்து பேசினாலும் பாஸ்ட் என்ன சொன்னாரான்னு கேட்குறீங்க, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. இங்கே வர்றதே கேட்கறதுக்கு தான், வெளியே போய் கேட்குறப்பார் பாஸ்ட் எதனா சொன்னாரான்னு. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அந்த இஸ்மவேலும் ஈசாக்கும் வெளியே இருக்கும் போது ஈசாக்கு இஸ்மவேலை கிண்டல் பண்ணானா. 7வது பெட்ரூம்ல இருந்து கிளவிக்கு கேட்டிருக்குப்பார். கேட்டுட்டு நேரம் கண்ணு எவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது பார். 2 பேரையும் பிரிச்சிருச்சு. யார? இஸ்மவேலை 4 போடு போட்டு அவனை துரத்திட்டு ஈசாக்க உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஆபிரகாம் எப்போ வருவான்னு காத்திருக்கோம். முடிச்சு அவுக்கணும்ல, புரியல? ஆமாம், புருஷன் வெளியே போயிட்டு வந்த உடனே தண்ணியை கொடுப்போம், டீயை போட்டு கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், அது கிடையாது. அப்படி முடிச்சு அவுத்து வைக்கிறது பண்ணாட. அங்க உங்களை இல்லை, அங்க. அல்லேலூயா. ஐயா, அவன் எத்தனை டென்ஷனோடு வருவான், எத்தனை பேரை நாய் பாடு பட்டுட்டு வரான், குடும்பத்தை காப்பாற்ற. ஒரு சூடு சொன்ன அங்க உங்களை இல்லை. ஆமாம், ஒரு சூடு அப்படியே முடிச்சு அவுத்து வச்சு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு முன்னாடி அவனை ஆக்கிடுறப்ப, ராசாத்தி நல்லா வருவேன், நல்லா இரு. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, புரியலையா? நீங்களாம் செய்யாத மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு. அதான் யாருக்கோ மாதிரி. ஆமே, நமக்கு புரியுற மாதிரி பேசுற. மண்வெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா, நில்லையா அப்படின்னு இருப்பா. ஆபிரகாம் கேட்ட என்ன சத்தம் ஒன்றும் சரியில்லைன்னு. இருக்கும் இப்பெல்லாம் போக்கு சரியில்லைங்கிறா. எத்தனை வயசுல? 114 வயசுல. ஐயோ கிளவி, சோத்திரம் ஆண்டவரே. 114 வயசுல சொல்றான். இங்கே 2ல் 1 தெரிஞ்சிடும். 1 அவ இருக்கணும், இல்லாட்டி சண்டை போடாத மாதிரி இருக்கிறீங்களே சொல்லுங்க நல்லா. 1 அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். 2ல் 1 தெரிஞ்சாகணும். என்ன கொடுமைனா, அவளே கல்யாணம் பண்ணி கொடுப்பாலாமா, அவளே பிரிச்சு வைப்பாலாமா. அவளே அல்பா, அவளே ஒமேகா. அல்லேலூயா. ஆமா, பாவம் ஆபிரகாம் பேந்த முழிக்கிறான். இங்க பேசினா இங்க இடி, இங்க பேசினா இங்க இடி. என்ன செய்யறதுனே தெரியல. இவளே கல்யாணம் பண்ணி கொடுப்பாலாமா. அதுதான் உலகத்துக்கு தன் அப்பான்னு அறிமுகப்படுத்தின குழந்தை. பாருங்க, அப்பான்னு சொன்னது அதுதான். இவன் மலட்டு இல்லை அப்படின்றத நிரூபிச்சது அந்த குழந்தை தான். அது சேஷ்ட புத்திர பாகத்திற்கு சொந்தமானது, முதற் பேரானவன். இவன் சொல்றா, அவளையும் அவ புள்ளைய அடிச்சு துரத்துங்கிறா. ஒத்த கால்ல நிக்கிறா, பிடிவாதக்காரி, கடைசி வரைக்கும் மாற மாட்டா. சாரால அல்லேலூயா. கடைசி வரைக்கும் மாற மாட்டா. என்னத்தை செய்ய, எங்க போக. பாவம் ஆபிரகாம் அப்படியே நடுத்தருவில் படுத்துட்டு இருப்பான், ஹாலில் படுத்துட்டு இருப்பான். சாப்பிடு அப்படின்னு இருப்பா. அங்கேயே சாப்பிட்டு வந்தேன்னு இருப்பான். சொல்லியிருப்பா, இப்பெல்லாம் போக்கு சரியில்லைன்னு. ஆம், இவ்வளவும் பேசிட்டா அந்த மானங்கட்ட சோறு திங்கணுமா? சோத்திரமாண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆமாம், அப்படியே படுத்துட்டு இருப்பான், அப்படியே நினச்சிட்டு இருப்பான், அழுதுருப்பான். இவ பிடிவாதக்காரி, இவ சொல்லன்னு கேட்கலன்னு அவ்வளோதான், குடும்பம் ரெண்டாயிடும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ துரத்தலாமா துரத்தக்கூடாதா என்னான்னு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி படுத்திருப்பான். நைட்டில் ஆண்டவர் தரிசனமாகிறார். நான் மட்டும் ஆபிரகாமா இருந்தால் இப்படி நினச்சிருப்பான், ஆண்டவரே அவளுக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே அப்படிங்கிறார், சொல்லுங்க ஆண்டவரே, சாரால் என்ன சொல்கிறாலும் அதன்படி செய். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஆண்டவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி, ஆபிரகாம் கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஒரே ஒரு மயிர் இழை கூட மீற மாட்டான். போய் அந்த கிணத்துல குதினா குதிச்சிருவான், செய்யாதனா செய்ய மாட்டான், போகாதனா போக மாட்டான். ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்க மாட்டான். அடுத்த நாள் காலையில் ஆகார் பக்கத்து ரூம்லேருந்து கேட்டிருப்பா, இந்த ஆள் என்னத்தான் அவங்க அம்மா பேச்சை கேட்குறானா, என் பேச்சை கேட்குறானா, என்னத்தான் இந்த ஆள் பண்ணுறான் அப்படின்னு பார்க்காத மாதிரி நீங்கள் என்னை பார்த்தீங்க பார். ஆமாம், அந்த மாதிரியே பக்கத்துலேருந்து கேட்டிருப்பான், என்னத்தான் இவன் பண்ணுறான் பார். அடுத்த நாள் காலையில் ஆகாரை எழுப்பி அந்த பிள்ளையை தூக்கி எடுத்து கையில் கொஞ்சம் அப்பம், என்னைக்கு சுட்ட அப்பமோ, இப்போ காலையில் வர சுட்டாலே மதியம் நூல் ஃபேக்ட்ரி. அல்லேலூயா. புரியல? சாம்பார் காலையில் வச்சா மதியம் சாப்பிட முடியல. வல்லமை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னவோ சோத்திரமாண்டவரே, என்னைக்கு சுட்ட அப்பமோ அதை எடுத்து பேக் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் துருத்தியில் தண்ணி எடுத்து கொடுத்து சொல்கிறான், போய் எங்கேயாச்சுங்கிறான். அவள் அப்படியே பார்த்து அழுகிறா, கண்ணில் தண்ணி வந்திருக்கா. அவள் சொல்லியிருப்பையோ, நான் அனாதையா, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, என்னை பெத்தெடுத்தவங்க யாருன்னே தெரியாது, நான் ஒரு அடிமை பெண், அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு எங்கெங்கேயோ போய் உங்ககிட்ட வந்தேன், நான் அனுப்புகிறேன். பேச்சு வந்திருக்கா, வாயில் கண்ணீராக கண்ணில் தண்ணீராக வந்திருக்கும். அப்படியே நிற்கிறா, அழுகிறா. ஆபிரகாம்னு ஒரு படம் ஒன்று இருக்குது, வாங்கி போய் பாருங்களேன். அவள் அப்படியே நின்றுட்டு அழுவா. ஆபிரகாமால் அவளை பார்க்க தோணாது. ஆபிரகாம் அப்படியே திரும்பிடுவான். 14 வயசு பையனை கையில் பிடிச்சிட்டு அப்பத்தை எடுத்துக்கின்னு தண்ணி எடுத்துக்கின்னு போகிறா. ஒரு வேலைக்காரன் கூட கேட்கல, எல்லாரும் கைவிட்டுட்டான். இந்த குழந்தை தூக்க கலக்கத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பா. இவன் போக 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 பசி எடுக்கிற நேரம் வந்தனே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருப்பா. அவன் கேட்டிருப்பான், மம்மி டேடி விட்டுட்டு எங்கே மம்மி போகிற, அவளுக்கே தெரியலையே எங்கே போகிறேன்னு, போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, யாரை நம்பி போகிறேன்னு தெரியலையே, சாப்பிடு சாமி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இருப்பா. சாப்பிட்டு முடித்த உடனே திரும்ப நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருப்பா. அவன் கேட்டிருப்பான், கால் வலிக்குது மம்மி, வா டேடி வீட்டுக்கு போகலாம். வேணாண்டா, அப்பாவை பற்றி தப்பாக சொல்ல தோணி இருக்கார், வேணாண்டா அப்படின்னு இருப்பா. எங்கே கூட்டிகிட்டு போகிற, அதோ தெரியுது பார் மரம், அது வரைக்கும் அதோ தெரியுது பார் மலை, அதோ தெரியுது பார் பாறை, அப்படியே சொல்லி சொல்லி தாஜா பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பா. ஒரு நாள் போயிருக்கலாம், 2 நாள் போயிருக்கலாம். நைட்டில் மடியிலேயே படுக்க வச்சுருப்பா, அப்பத்தை கொடுத்துருப்பா, தண்ணியை கொடுத்துருப்பா. பொழுது வெடிஞ்சா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எங்கே போக போகிறேன்னு தெரியல, எப்படி பிள்ளைய காப்பாற்ற போகிறேன்னு தெரியல, எல்லாமே நடுத்தருவாக மாறி போச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த பையன் அழுதுருப்பான், எனக்கு கால் வலிக்குது. அவன் ஒரு கோட்டீஸ்வரனுடைய பையன் பாருங்க, 1008 வேலைக்காரன் அவனை தூக்கி சுமந்துருப்பான். திடீர்னு நடக்க வச்சா எப்படி முடியும், நடந்து போயிருப்பா. அம்மாவை அடிச்சிருப்பான், வா மம்மி டேடி வீட்டுக்கு போகலாம், ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருப்பான். வேணாண்டா வா போகலாம். எங்கே கூட்டிகிட்டு போகிற, எங்கன்னு சொல்ல, யாருன்னு காட்ட. அப்போ இருக்கிற வரைக்கும் நடந்திருப்பா. எத்தனை நைட்டு போனாலும் தெரியாது, எவ்வளோ நாள் போனாலும் தெரியாது. ஒரு வாய் அப்பம் சாப்பிட்ருக்க மாட்டா, ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டா. அப்பமும் தீந்து போச்சு, தண்ணியும் தீந்து போச்சு. குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸு குறையுது, கத்தி அழுதுருப்பான், எனக்கு பசிக்குதுன்னு. அம்மா பார்த்தீங்களா, தான் ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி கொடுத்தவன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லை. குழந்தைய படுக்க வச்சுட்டு ஓடி இருப்பா, கத்தி இருப்பா, யாராச்சும் இங்க இருக்கீங்களா, என் பையன் சாகிற மாதிரியே இருக்கிறான், ஒரு டம்ளர் தண்ணியை தாங்கன்னு சொல்லியிருப்பா. ஓடி போய் அந்த இடத்துல குழி நோண்டி பார்த்துருப்பா, எங்க தண்ணி வருதுன்னு குழி நோண்டி பார்த்துருப்பா. பையன் பக்கத்துல வந்திருப்பா, உட்கார்ந்துருப்பா, அப்படியே உளிக்கிருப்பா, டே எழுந்துருடா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போறாங்கடா, நீ என்னை விட்டுட்டு போகாதடா, எழுந்துடுறா, அப்படியே உளிக்கிருப்பா. என்னத்தை சொல்ல, ஓடி போயிருப்பா, கத்திருப்பா. எவ்வளோ தூரம் இவன் சத்தம் கேட்க முடியுமா அவ்வளோ தூரம் கத்திருப்பா. என் பையன் சாகிற மாதிரி இருக்கிறான், யாராச்சும் கொஞ்சம் தண்ணி தாங்கலான்னு இருப்பா. இவ பேசுன சத்தமே இவளுக்கு எக்கோவாய் வந்ததே தவிர ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி கிடையாது. பக்கத்தில் வந்து பார்த்தா பையன் பல்சு குறையுது, கத்திருப்பா, டே நீ என்ன அடக்கம் பண்ணுவேன்னு பார்த்தா நான் உனக்கு அடக்கம் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. என்னென்னமோ தட்டி கத்தி கடைசியா பிள்ளையினுடைய சாவு மாதிரி ஆகி போச்சு. அம்மா
என்ன பண்றதுன்னு தெரியல. சாகும் போதாவது நல்ல இடத்துல சாகணுன்ற எண்ணம். பிள்ளைய கொண்டு போய் ஒரு செடி நிழல்ல போட்டுட்டு அந்த குழந்தை துடிச்சு சாகரத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கல்லெறிகிற தூரம், அம்பு எறிகிற தூரம் பாருங்க, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இவ போய் உட்காந்துட்டு அழுகிறா. இவ பிள்ளை அங்க போட்டுட்டு இவ எங்க போனா பாரு, குழந்தை அங்க எந்திரிச்சிருச்சு. அம்மானு கத்திருப்பான். ஆபிரகாமுக்கு கேட்கல, ஆகாருக்கும் கேட்கல, ஆண்டவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென், ஆமென். ஆண்டவரால மேல பொறுக்க முடியலையா? ஆண்டவர் இறங்கி ஆகார் கிட்ட வந்துட்டா. ஆகாரை பார்த்து கேட்கிறா, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறா? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். இந்த 2026 புது வருஷத்துல ஆண்டவர் நம்மளை நம்பி ஏதோ ஒன்று கொடுத்தாருல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டோம். நம்ம பலனினால, நம்ம திறமையினால, நம்ம ஞானத்தினால, நம்ம புத்தியினால, நம்ம அறிவினால, நமக்கு இருக்கிற அனுபவத்தினால செய்ய முடியாதபடி ஊழியமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அழுகிறேன். என் வாழ்க்கை அவ்வளவுதானோ, இனி கட்டப்படாதோ, இனி எழும்பாதோ, எனக்கு ஒரு நல்ல காலம் வராதோ, இந்த கடன் பிரச்சனை மாறாதோ, இந்த பலவீனம் மாறாதோ, இந்த புருஷன் மாற மாட்டானோ, இந்த பிள்ளைங்க மாறாதோ, ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டேன் பாரு. இந்த ஊழியம் அவ்வளவுதான் பாஸ்டர், அந்த சபை அவ்வளவுதான் பாஸ்டர், அந்த பிள்ளைங்க அவ்வளவுதான் பாஸ்டர், அந்த வியாபாரம் அவ்வளவுதான் பாஸ்டர், இனி நடக்காது பாஸ்டர், தூக்கி போட்டுட்டு வந்துட்டுல. ஆகார் அந்த மாதிரி தான் போட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலாம். ஆண்டவர் கேட்கிறார், என்ன பாச்சு, ஏன் அழுகிற? எழுந்திரு, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். இந்த 2026 வருஷத்துல உன் தரிசனத்தை, கிருபைய, அபிஷேகத்தை, ஆத்மா பாரத்தை, கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை, உன்னை நம்பி கொடுத்த தரிசனத்தை, உன்னை நம்பி கொடுத்த வியாபாரத்தை, உன்னை நம்பி கொடுத்த ஒரு நல்ல பொசிஷனை எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு நீ கூட வந்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான் பாஸ்டர். இல்ல, ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, திரும்ப போ. எதை எங்க தூக்கி போட்டையோ அதே இடத்துக்கு திரும்ப போ. நீ போக 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 எந்த பிள்ளை எந்த இடத்துல காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லாம தவிச்சியோ அதே இடத்துல உனக்காக ஒரு துறவை உண்டாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். எது எங்க நடக்காது நினைச்சமோ அந்த இடத்துல கர்த்தர் நடத்தி முடிப்பா. ஆமென், அல்லேலூயா. இவ எப்படி எந்திரிச்சு ஓடி இருப்பா பாரு, விழுந்து புரண்டு. இவ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ. அம்மா பாருங்க, அம்மானா அம்மா தான், அதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அந்த இடத்துல இன்னொன்னு கொண்டு வந்து வைக்க முடியாது, வைக்கவே முடியாது. அம்மானா அம்மா தான். சில நேரத்தில் நம்ம ஊன்றுகோள்கள் பிடுங்கப்பட்டுடும் பார்த்தீங்களா, என்னன்னு நமக்கும் புரியாது பார்த்தீங்களா. எந்திரிச்சு ஓடி இருப்பா. ஓடி போக போக கர்த்தர் அவ கண்களை திறந்தாராம். பிள்ளை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய துறவு இருக்க ஆரம்பித்தது. ஆமா, அந்த துறவுல இருக்கிற தண்ணியை துருத்தியில ஊத்தி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தோன்னே அவன் உயிர் திரும்ப வர ஆரம்பிச்சுதான். இப்பதான் ஆண்டவர் வந்து பேசுறார், பயப்படாத, நான் பிள்ளையோடு இருக்க போறேன், நான் அவனை பெரிய ஜாதியா மாத்த போறேன், அவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல இந்த 26வது வருஷத்துல ஏதோ ஒன்று தூக்கி போட்டு பல ஆண்டா கூட ஆயிருக்கலாம். தரிசனத்தை இழந்து போய் வந்திருக்கலாம், கிருபை இழந்து போய் வந்திருக்கலாம். திரும்பவுமா கர்த்தர் அதை தரப்போகிறார். திரும்பவுமாய் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார், கிருபையை தரப்போகிறார், வரங்களை தரப்போகிறார், வியாபாரத்தை தரப்போகிறார். தோற்று போன இடத்துல உன்னை மீண்டுமா எழுப்பி நிற்க பண்ண போகிறார். ஆமென். ஆபிரகாம நம்பினா துருத்தியை கொடுத்துருவான். ஆண்டவனை நம்பிப்பார், துறவை உண்டாக்குவார். துருத்தி சீக்கிரத்தில் செலவழிஞ்சிரும், துறவு சந்ததியா வாழ வைக்கும். இந்த ஊழியத்துக்காக ஒரு பெரிய துறவை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம குடும்பத்திற்காக ஒரு பெரிய துறவை வச்சிருக்கிறார். ஆமென். மனுஷனை நம்பாத. ஆபிரகாமா இருந்தாலும் அவனும் மனுஷன்தான், என்னத்தான் ஆளா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாலும் அவனும் மனுஷன்தான். மாறுவான், மாறுறவன் தான் மனுஷன். மாறாதவர் தெய்வம் இயேசு மட்டுமே. இந்த 26வது வருஷத்துல உன் நம்பிக்கை ஆண்டவர் மேல வரட்டுமே.
ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டு பார், மீண்டும் கையில் எட. ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் பண்ணையே, நல்ல ஆராதிச்சு, நல்ல ஆத்துமாதாயம் பண்ணையே, உன்கிட்ட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனமா இருந்தது. கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செஞ்சாரு. எங்கே அது? ஏதோ குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டல, மீண்டும் கையில் எடு. உன் பாத்திரத்தை வழிந்தோட பண்ணுவா. உன்னை கிருபையினாலே அலங்கரிப்பா, ஆசீர்வாதத்தினாலே அலங்கரிப்பா, நன்மையினாலே அலங்கரிப்பா. உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற போகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்திரிச்சு போய் மீண்டும் எடு. தூக்கி போட்ட இடத்துக்கே போ. உனக்காக கர்த்தர் ஒரு துறவை வச்சிருக்கிறார். உன் தாகம் தீர்க்கப்படும் பாரு. இழந்து போனதெல்லாம் திரும்ப வரும் பாரு. உன் சந்ததியை கர்த்தர் பள்ளிக்கு பெருக பண்ணுவார் பாரு. உன்னை கொண்ட கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார் பாரு. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டேன். சில ஆண்டுகள் ஆயிடுச்சு பாரு, சில நாட்கள் ஆயிடுச்சு பாரு, சில வருஷங்கள் ஆயிடுச்சு பாரு. மீண்டும் அந்த இடத்துல போவோம், அதை கையில் எடுப்போம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. ஆமா, வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதை பார்த்து கேட்கிறார், தாவீதே, யூதேயா தேசத்தின் அரணை விட்டு வா வெளியே. சவுல் 3000 பேரை அனுப்பி கொல்லுவதற்காக ரெடி ஆக்கிட்டான். இப்ப தொடப்பத்தை எடுத்து எப்படி சர்ச்சை பெருக்கிறோமோ அந்த மாதிரி சவுல் 3000 பேரை அனுப்பி தாவீதை கொல்லுவதற்காக வந்துட்டான். தாவீது வேற வழி இல்லாம பாருங்க வனாந்தரம் காடுகளுக்கு போயிட்டான். ஆண்டவர் சொல்றார், அவன் அத்தனை பேரை நிர்ணயம் பண்ணினால உன்னை அபிஷேகம் பண்ண 17 வயசுல அது இல்லாம போயிட்டு நினைச்சியோ, வனாந்தரத்தை விட்டு வெளியே வா. ஏதோ நமக்குன்னு ஒரு அடைக்கலத்தை தேடி போயிட்டோம் பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்த போயிட்டோம் பாருங்களேன். எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா, அவ்வளோ நாள் ஆண்டவர் தாவீது அப்படி காப்பாத்தினாரு. சிக்லாக்ல போன உடனே பாருங்க அமலேக்கியன் வந்துட்டான். ஏன் தெரியுமா? 1 வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சிடறேன். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1 வசனத்தில் அவன் சொல்றான், என்னைக்காகில ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். அப்படின்னா என்ன நினைச்சிட்டான், இனி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார், என் வாழ்க்கை மாறாது, இதே மாதிரி நடுத்தருவில் அனாதை போல நின்று சாக வேண்டியதுதான். தேசத்தையே ஒரு காலத்தில் காப்பாத்தினான், ஜனங்களை ஒரு காலத்தில் காப்பாத்தினான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய யுத்தத்தின் சேனாதிபதியா இருந்தான். இப்போ அவன் தான் சொல்றான், தேவனை அற்புதமாய் சங்கீதங்களினாலே பாடினவன் அவனைப் போல ஒருவனும் கிடையாது, தெய்வத்தை உயர்த்தினவன் அவனைப் போல ஒருவனும் கிடையாது. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்றான், என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன், மடிஞ்சு போயிடுவேன், என் வாழ்க்கை முடிஞ்சிடும், அதனால நான் இங்கிருந்து தப்பிச்சு அங்க போயிடுறேன் அப்படின்ட்டு அங்க போயிட்டான். இல்ல தேவ பிள்ளையே, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். உன் மேல சில நேரத்தில் நமக்கே தெரியாத நேரத்தில் நம்மை குறித்து தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசினா இருப்பார். நம்மளே புரியாத காலத்தில் தரிசனம்னா என்னன்னு தெரியாத காலத்தில் தரிசனத்தை பற்றி சொன்னார் பார், வாக்கு தத்தத்தை பற்றி சொன்னார் பார். இன்னைக்கு ரியலைஸ் பண்ணும்போது தான் அன்னைக்கு அப்படி பேசினார் அப்படின்னு நினைச்சோம். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமே, இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி போவேன், இப்படி போவேன்னு. இன்னைக்கு எங்க அது? ஏதோ ஒன்று இழந்துட்டோம். ஆண்டவர் சொல்றா, யூதேயா தேசத்தின் வனாந்தரத்தை விட்டுட்டு வா வெளியே. உன் மேல பண்ணின அபிஷேகத்தினுடைய மேன்மையை நான் கொண்டு வர போறேன். உனக்கு இருக்கிற சிங்காசனத்தில் உன்னை கொண்டு போய் வைக்க போறேன். உனக்கு நிர்ணயம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை போய் வைக்க போறேன். உனக்கு எதிராக எழுமிட எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்கி போடுவேன். ஆமென். ஓடி ஒளிந்தது போதும், வா வெளியே. உன் சுயபலத்தை நம்பி ஏமாந்தது போதும், வா வெளியே. எத்தனை சவால் இருந்தாலும் நீ கோலியாத்தையே கொன்றவன், சவுல் மாத்திர உனக்கு ஏன் அங்க போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குற? வா வெளியே. ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டு போயிட்டல ரொம்ப தூரம், வெளியே வா. இந்த 2026 வா, ஆண்டவர் கிட்ட சொல்லு, நான் திரும்ப வரேன் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேள. ஆபிரகாமை நம்பினா துருத்தியை கொடுத்துருவான், ஆண்டவனை நம்பினா துறவை உண்டாக்குவான். உனக்காக ஒரு துறவு இருக்கு. உன் கண்கள் திறக்கப்படும் பாரு, உன் இருதயம் திறக்கப்படும் பாரு, மகிமையும் கனமும் உன்னை தேடி வரும் பாரு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டிய ஆண்டாய் மாற்றுவார் பாரு. உன்னை என்னையும் பள்ளிக்கு பெருக வேண்டிய ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார் பாரு. எல்லா எதிரடையான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார் பாரு. உனக்காக எனக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஆண்டவர் ஆகார பார்த்து சொன்னார், எழுந்திரு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்ட, தூக்கி போட்டுட்ட, எழுந்துரு, அதை போய் மீண்டும் கையில் எடு. நம்மளும் ஏதோ ஒன்று தூரம் போட்டுட்டு வந்துட்டல, இந்த 2026 கையில் எடுப்போமே. ஒரு ரவுண்டு தான், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி கர்த்தர் கொடுப்பா. ஆமென். இன்னைக்கு ஆகாருடைய வம்சம் உலகத்தில் 3ல் 1 இருக்கு.
உலகத்துக்கே பெட்ரோல் சப்ளை பண்ணுறான். நம்மெல்லாம் கார் ஓட்ட கற்றுக்க போனால் மாருதி 800, அல்லேலூயா. அவன் BMW கார் எடுத்துன்னு போகிறான் கற்றுக்கிறதுக்கே. கொண்டு போய் இடிச்சு விட்டுட்டு அம்பாட்டுன்னு வந்துடுறான். எப்படி ஆசீர்வதிச்சா இருப்பார். எவனா இருந்தாலும் தெய்வம் ஆசீர்வதிக்காமல் ஆசீர்வதிக்க முடியாது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் வாசம் பண்ணி தமக்கு சித்தமானவனை உட்கார வைக்கிறார். ஆமென். தெய்வம் தான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தெய்வம் தான். ஆமா, ஆண்டவரை மட்டும் அப்படியே திங்க் பண்ணி பாரு. ஒருபோது ஆண்டவரை மட்டுப்படுத்த கூடாது. ஒருபோது ஆண்டவரை கனவீனம் பண்ணக்கூடாது. ஒருபோது ஆண்டவரை ஒன்னுத்துக்கு ஆகாதவன்னு சொல்லக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்றான், இந்த ஜனங்க என்னை மட்டுப்படுத்தினார்கள். இந்த 2026 அவரை மட்டுப்படுத்தாத, அவர் கையால் ஆகாத தெய்வம் கிடையாது. அவர் சர்வ வல்லமை இல்லவர். உனக்காக எனக்காக செய்யாம யாருக்கு செய்ய போறார்? உனக்கு துறவை உண்டாக்காம யாருக்கு செய்ய போறார்? உன் கர்ப்பத்தை திறக்காம யாருடைய கர்ப்பத்தை திறக்க போறார்? உன்னை அப்படியே விட்டுடுவார் நினைச்சியோ? அவமானத்திலேயே முடிஞ்சிடும் நினைச்சியோ? இல்ல தேவ பிள்ளையே, இந்த 2026 ஒரு அற்புதம் நடக்கும் பாரு. காரியம் மாறும் பாரு. கர்த்தர் அற்புதத்தை செய்வார் பாரு. உன் நிந்தை, உன் அவமானம், உன் பலவீனம், உன் போராட்டம் உன்னை விட்டு விலகி போய் எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் உன் தலையை உயர்த்தி உன்னை கனப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஒருபோது கூனி குறுகி இருக்கக்கூடாது. ஆமென். ஆமா, அடுத்தது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 7 வாசிமா. 7 எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தலைவலி எதிரியே கிடையாது, மதவாதியே கிடையாது. இந்த உள்ள இருக்கிறவனே தான். அவன் கேட்டான், நேற்று அவனை கொண்டது போல என்னை கொள்ள நினைக்கிறியா? கேட்டவன் எகிப்தியம் கிடையாது. லப லபனா அந்நிய பாஷை பேசுறவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தெரியாத மாதிரியே எப்படி இருக்கீங்களே, எப்படி? ஐயோ, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கிருபை வேணும். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிடா, ஒரே சர்ச்சிடா, நீங்க இப்படி சண்டை போடக்கூடாது. என்ன, நேற்று அவனை கொண்டது போல என்னைய கொள்ளலான்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். அப்பத்தான் தெரியுது, மோசேக்கு தெரிஞ்சு போச்சு. பார்வோன் கொல்றதுக்கு ஆளை வச்சு தேடிட்டான், வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு வர இவன் 1ஆம் நம்பர் கொலகாரன். 1ஆம் நம்பர் 1 பேச்சு மட்டும் எதிர்த்து பேசணும், வேற பேச்சுக்கே கிடையாது. போட்டு தள்ளிட்டு புதைக்கிற வேலை தான். யாரோடைய வேலை? யாரோடைய வேலை? மோசேயோட வேலை. அவனுக்கு அப்பேற்பட்ட கொலகாரனை 40 வருஷம் வனாந்தரத்தில் வச்சு உருவாக்கி 80 வயசான உடனே இப்போ ஆண்டவர் சொல்றார், வா, உன்னை நான் அங்கே அனுப்ப போறேன் அப்படிங்கிறார். இவன் சொல்றான், நான் திக்குவாயும் அந்த நான் உள்ளவன். 8 விதமான எக்ஸ்கியூஸ் சொல்றான் மோசே. 8 காரியத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்குறார். எனக்கு பேச தெரியாதுங்கிறான், நான் வாயா இருப்பேங்கிறார். 8 சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு கடைசியா சொல்றான், பார்வோன் எனக்கு கேட்க மாட்டாங்கிறான். நம்ம கேசு தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டா. இவன் சாட்சி எந்த இடத்துல கெட்டுச்சோ, எவன் இவனை பார்த்து உன்னை யாரா எனக்கு தலைவனும் மீட்பனும் வச்சதுன்னு கேட்டானோ, அதே இடத்துல மோசேயை கொண்டு போய் சாட்சியா மாத்திரன்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டா. இந்த 2026 எந்த இடத்துல நமக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல இடத்தை தர வைப்பார். எந்த இடத்துல ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்க வைப்பார். எந்த இடத்துல நீ சபையை விட்டுட்டு போனானோ, அதே இடத்துல கர்த்தர் சபையை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், வா, என் ஜனங்களுடைய கூக்குரல் பெருசா இருக்கு. அவன் படுற உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அவன் செத்து பிழைக்கிறான். நான் தான் அவனை விருந்தாளியா கொண்டு போனேன். இன்னைக்கு விடுதலை ஆகக்கூடாத ஒரு அடிமையா மாறி போயிட்டான். அந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக நான் இறங்கிட்டேன். எனக்கு ஒருத்தன் தேவை, அது நீ தான். வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். பாருங்க, இவன் டைரக்டா நான் கொலகாரன் அப்படின்னு சொல்லாம சுத்தி வளைச்சு வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேச தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது. ஆண்டவர் கொண்டு போக ஆரம்பிச்சாரு. மோசே கடைசியா கேட்கறான், நான் போய் அந்த ஜனங்க கிட்ட போய் நின்று உங்க நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றா, இருக்க
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு போய் சொல்லு அப்படிங்கிறார். பாருங்க, 430 வருஷம் அடிமைத்தனம், 10 வருஷம் ஆட்சி பண்றவனே பண்ற அக்கப்போர் பெருசு. ஐயோ சொல்லுங்கப்பா, 430 வருஷம் ஒருத்தன் ஆண்டான்னா எவ்வளவு கொலகாரனா இருப்பாம்ப, எத்தனை கொடுமை பண்ணிருப்பாம்ப, எத்தனை ஜனங்களை கசக்கி புழிஞ்சிருப்பாம்ப. அவன் நினைச்சிருப்பான் இவங்களுக்குன்னு ஒரு கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டான். இனி இவங்களை எவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டான். ஏன் 430 வருஷம் ஆண்டுட்டல்ல, இனி ஒருத்தனை வரமாட்டான். அவர்களை கொடுமைப்படுத்த, அழிக்க, கெடுக்க, நாசமாக்க, பாருங்க, உபத்திரவப்படுத்த. எபிரேயர்களுடைய பிணக்குவியல்கள் பெருக்கி குப்பை சேர்ப்பது போல சேர்க்கப்படுமா? ஏன்னு கேட்க ஆள் கிடையாது. எவனா ஒருத்தன் கேட்டானா ஆலோட்டிகளை அனுப்பி அவனையும் பிடிச்சி நாசமாக்கிறது. அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், வா, என் ஜனங்களுடைய கூக்குறுதல் பெருசா இருக்கு. நம்ம கூட தொடக்க காலத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருப்போம், பார்த்துருக்கீங்களா? செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுக்காக ஊழியம் செய்கிற ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, அல்லேலூயா, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன் ஆண்டவரே. பண்ணாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படியே சூழ்நிலை மாற, ஏதோ ஒரு தோற்று போக, ஏதோ ஒன்று சாட்சி கெட்டு போக, எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போக, ஏதோ மாம்சத்தில் ஏதோ ஒன்று துணிகரமாக எடுத்து செய்ய, அப்படியே நாட்கள் போயிடுச்சு பாரு. நமக்கு பேரே கொலைகாரன் ஆயிடுச்சு பாரு, ஆடு மேய்க்கிறவன் ஆயிடுச்சு பாரு. நம்ம கற்றது, அறிஞ்சது, புரிஞ்சது எல்லாம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம்லாம் போயிடுச்சு பாரு. சில நேரத்தில் எல்லாம் என்ன பாருங்க, என்னால் முடியும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறேன் பாரு, அந்த ஆணி வேற பட்டு போகிற வரைக்கும் கர்த்தர் வரமாட்டார். நான் பேசுறது புரிஞ்சுதா? சில நேரத்தில் நம்ம தான் பெரிய அப்பா டக்கர் மாதிரியே பண்ணுவோம் பார். சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. என்ன பண்ணாத மாதிரி இருக்கீங்க? நான் ஜெபம் பண்ணனா நான் இல்லைனா அப்படின்னு பாரு. ஆண்டவர் சொல்லுவார், நீ இல்லைன்னா என்ன, கிளம்பு, காத்து வட்டனிடுவார். அல்லேலூயா. மோசேயை முதல்ல இப்படித்தான் சொன்னான், தன் கையினாலே தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பை தருவாராம். அப்புறமா தான் சொல்றார், உன் கையை பாக்கெட்டுக்குள்ளே போடு, குஷ்டரோகம். இதான் தம்பி, நீ இதான் நீ, உன்னை நிற்க வச்சது, உன்னை கொண்டு போய் வளர்த்தது நான், எனக்கே கொடுக்குற, கிளம்பிட்டார். சில நேரத்தில் அந்த சுய பலன் இருக்கும் பார். நான் ஜெபம் பண்ணனா ஆண்டவர் சொல்ல, அல்லேலூயா. அந்த 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 சுயம் அந்த பேரோடு பட்டு போகிற வரைக்கும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அப்புறமா நம்ம சொல்லும் பாரு, ஆண்டவரே நான் கையால் ஆகாத பையன், என்னை விட்டுடு, எவனையாச்சும் பார்த்துக்கிட்டு மொத்தம் தலைவர் வருவார். வாடா, இந்த மாதிரி ஆளை தாண்டா எதிர்பார்த்தேன். இது வர்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு மோசேக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், எகிப்துக்கு போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், என்னது, ஐ எம் தட் ஐ எம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார். அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பாருங்க, ஒரு ஆத்தர் இப்படி எழுதுறார், அந்த வார்த்தையினுடைய முழுமையினுடைய அர்த்தத்தை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதான். ஃபன்னே கிரேடர் அப்படின்ற அந்த ஐ எம் தட் ஐ எம் அப்படின்ற வார்த்தையினுடைய எப்ரேய பதம் ஃபன்னே கிரேடர். அந்த வார்த்தையினுடைய முழுமை அப்படி கிடையாது, எல்லாம் கிடையாது, முழுமை யாருக்குமே புரியாது. அது என்னன்னா, எல்லாம் நினைப்பாங்களேன், ஜேம்ஸ் பாஸ்டர்னா இதுதான், ஆமோஸ் பாஸ்டர்னா இதுதான், அசிரியா பாஸ்டர்னா இதுதான், பூந்தமல்லி சர்ச்சுனா இதுதான், நமக்கு ஒன்று தெரியும். ஆனா தெய்வத்தை இதுதான் அப்படின்னு ஆண்டவரை சொல்ல முடியாதான். நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், ஆணி அடிச்சு போட்டோவில் மாட்ட முடியாதுங்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெய்வத்தை குறித்த வேத அறிவை வச்சுதான் ஆண்டவரை கணக்கு போட முடியாது. அவர் என் சிந்தனா சக்திக்கு அப்பாற்பட்டவர், எண்ணிக்கைக்கு அடங்காதவர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் கண்டிராதவர். ஆமென். அவருடைய வல்லமையை எவனாலும் அளவிட முடியாது. உலகத்திலேயே முதல் பைபிள் சொல்ற உத்தம நீதிமான் சன்மார்க்கன் யோபு. அவங்கிட்ட வந்து சொல்ற, டேய் எந்திரி, இடுப்புல துண்டை கட்டிட்டு உட்காரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிற. அப்பத்தான் சொல்றான், சாமி ஆளவிடு. ஆண்டவரை தூரத்துல இருந்து பார்க்கிற வரைக்கும் நம்ம என்னவோ பெரிய இது மாதிரி தெரியும், பக்கத்துல போனா தான் தெரியும். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதோ? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவரோடு கிட்ட நெருங்கி சேர மாம்சத்தினுடைய ஜென்ம சுபாவங்கள் அழியும், தானுங்கிற அகங்காரம் அழியும், என்ன கொண்டுதான் செய்வார் என்றது அழியும், நான் பேசினத்தான் நடக்கின்றது அழியும். கிட்ட போக 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 போகத்தான் என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் என்னை விட்டு விலகி போய் தெய்வத்தினுடைய கிரியைகளும் கிருபைகளும் அபிஷேகமும் வரமும் எனக்குள்ளாக பெருகும் போது கர்த்தர் என்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்ப மோசேயினுடைய சுயம் செத்து போச்சு. இவன் சொல்றான், உமக்கு பிரியமான வேற யாராச்சும் அனுப்பு, நீதான்.
நான் மந்தவனாவு, பரவாயில்ல நீதான். நான் பேச தெரியாது, பரவாயில்ல நீதான். ஐயோ நான் கொலைகார பாவி, பரவாயில்ல நீதான். வா, உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன். என் ஜனங்களுடைய கூக்குரல் என் இருதயத்தை அப்படியே கசக்கி பிழிது. அவன் உபத்திரவப்படுறான். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்க. நல்லவனா கொண்டு போனேன், இன்னைக்கு ஜனங்க எல்லாம் செத்து பொழைக்குது. வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போறேன். மோசே போயிட்டான். உங்க நாம என்னன்னு கேட்கிறான். 2 அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். கோலை கொண்டு போய் கீழே போட்டோடனே கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பாமா. முதல் பைபிளை படிக்கும் போது நானும் அப்படி தான் நினச்சேன். பாம்பா மாறினோன்னு எல்லாம் பார்வோன்னுலாம் பயந்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக அதான் கிடையாது. முதல் பைபிள் படிக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். எல்லாம் கவனி. நயல் நதி வானத்திலேருந்து பார்த்தா பாம்பு போகிற மாதிரியே இருக்குமா? என்ன மாதிரியே இருக்கும்? பாம்பு போகிற மாதிரி இருக்கும். பார்வோன் வச்சிருக்கிற செங்கோல் பாம்பு படம் எடுத்த மாதிரியே இருக்கும். அவன் இந்த பார்வோனோட இது பாருங்க, எகிப்தருடைய அந்த முறைமை பாருங்க. இங்கே பாம்பு படம் எடுத்த மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கெல்லாம்? பார்க்காத மாதிரி இருந்தீங்கன்னா போய் சொன்னீங்கன்னா அல்லேலூயா. மம்மி படம் பார்த்தீங்களா? மம்மி படம் வால் போஸ்டில் இது அநியாயத்திலே அநியாயம். இது உலக மகா பொய். எத்தனை வால் போஸ்டில் மம்மி போஸ்ட் ஒட்டி இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், அந்த மம்மி படம் பார்த்தீங்கன்னா பார்வோன் பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் வச்சுக்கிற ஆம்ஸ் இருக்கு பாரு, உட்கார வச்சார், பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். பாம்பு அவனுடைய பிரதான். அவன் தலையில் போகிற கிரீடமும் பாம்பு படம் எடுத்த மாதிரி தான் இருக்கும். மோசே கோலை கீழே போட்டோடனே கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. நானாக இருந்தால் பயங்கரமாக சிரிச்சிருப்பேன். பார்வோன் இப்படி சொல்லியிருப்பான், தோடா கோலை பாம்பா மாற்றிட்டாரம்மா. பாம்புக்கே பேசுங்கப்பா, பாம்புக்கே பாம்பா அப்படிங்கிறான். அப்பத்தான் மோசே நினச்சிருப்பான், ஐயோ அதை பாரு பிக்சரில் போட்டாங்க பாரு, தெரியுதா? கண்ணை முடிக்குங்க பாவம். அநியாயம் அக்க போறா இருக்க. தேங்க்யூம்மா, கர்த்தர் உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பாருமா. பாரு பாம்பு படம் எடுத்த மாதிரியே இருக்கு பாரு. பார்வோன்னு சொல்லியிருப்பான், பாம்புக்கே, ஐயோ வாய் தந்து பேசுங்கப்பா முடிச்சிட போறேன், பாம்புக்கே பாம்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். பாருங்க, கையை தட்டி அப்படின்னு இருப்பான். சந்து பொந்துலேருந்துலாம் மொத்த மந்திரவாதி வந்துட்டான். இவன் வச்சிருந்த கோல் இத்து போன கோல், அவன் வச்சிருந்த கோல் நெய்யால பாலிஷ் போட்ட கோல். ஆமே, அவன் சொல்றான் அப்படின்னா மொத்த பேர் கோலை போட்டோன்னு எல்லாம் பாம்பா மாறிடுச்சு. மோசே நினைச்சிருப்பான், ஐயோயோ இந்த ஆண்டவரை நம்பி இங்க வந்ததுக்கு தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைச்சிருப்பான். நம்ம ஒரு கோலை, அவன் 9000 கோலை போட்டு பாம்பா மாத்திட்டான். அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிருக்கிற நேரத்தில் ஆரோன் பக்கத்தில் வந்து சுரண்டி இருப்பான். அங்க பாரு நிற்பான். பார்த்தா மோசேனுடைய கோல் எல்லா மந்திரவாதிகளுடைய கோலை அப்படியே விழுங்க ஆரம்பிச்சுதான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் அனுப்புனார்னா அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மதவாதியா இருந்தாலும், எத்தனை பெரிய சூனியக்காரனா இருந்தாலும், உன் கையில இருக்கிற இத்து போன கோல் மந்திரவாதிகளுடைய வல்லமையை உறிஞ்சி மந்திரவாதிகளை ஒண்ணுமில்லாம மாத்திரும். இப்ப எந்த கோலை வச்சுக்கின்னு நீ பண்ணுவங்கிற? ஐயோ, வேற எந்த சர்ச்சா இருந்தா கையை தட்டி ஆமே நல்லேலியா சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. கோலை வச்சுக்கிட்டு தானே பண்ணிருந்த. இப்ப எந்த கோலை வைப்ப? மோசே போனா வாழை பிடிச்சா கோலை மாறிச்சு. அடுத்ததுங்கிறான், ஒருத்தனை இல்லை. சோத்திரமாண்டவரே, நான் பரவாயில்ல, ஒரு நாள் பாவம் ஆமோசையா, எனக்கு அதான் ஃபீலிங்காகவே இருக்குது. மகராசை என்ன எத்தனை நாள் செத்து பொழைக்க போறாரோ. அல்லேலூயா. ஆமா, மொத்த பேருடைய வல்லமை உறிஞ்சிடுச்சு பாரு. மோசேயினுடைய கோல் போய் புரிச்சிட்டு நிற்கிறான் பாருங்க. யோர்தான் நதி அவங்களுடைய கடவுள். காலையில எந்திரிச்சு பார்வோன் குமாரத்தி, பார்வோனுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் யோர்தான் நதியை வந்து பார்த்தா தான், நயல் நதியை வந்து பார்த்தா தான் அவனுக்கு உயிர். ஏன்னா எகிப்து தேசத்தையே செழிப்பா மாத்துறது எதுதான்? நயல் நதி தான். ஆமா, மோசே சொல்றார், அந்த பையன் காலையில தூங்கி எந்திரிச்சு அங்க வருவான், போய் காட்டுங்கிறார். ஆமாம், வந்தான் பார், அந்த இத்து போன கோல் தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த கோலை எடுத்து நதியில் வைக்க நதி தண்ணி ரத்தமாக மாறிடுச்சு. நம்மாலும் சொம்பு தண்ணியை தான் ரத்தமாக மாற்றுவான். ஏய், நதியே ரத்தமாக மாறும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், நதி மட்டும் கிடையாது, மொத்த பாத்திரம் தொட்டி எங்கெங்க தண்ணி இருக்க கோலம் ஏறி மொத்த ரெட்டா மாறிடுச்சு. உள்ளே இருந்தது எல்லாம் செத்து போயிடுச்சு பாரு. எல்லா தவளை பாம்பு மீன் மொத்த செத்து எகிப்து தேசமே நாரிச்சான். நிறைய பேர் நதியை தான் கடவுளா நினைச்சுங்கிறான். மோசேயினுடைய கோல் தொட்டா செத்து போனதெல்லாம் வெளியே வரும். புரியல? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, இது நான் முடிச்சிடுறேன். உங்களை பார்த்தா எனக்கே பயமாகுது. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்களேன். ஸ்டெப் 1 முடிஞ்சா 2வது தவளையை வர வச்சான். அவனும் தவளையை வர வச்சான். 3வது நான் தேவனுடைய விரல் அப்படின்னு ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். 3வது பேனை வர வச்சான். நம்மால் சொல்லு,
மந்திரவாதி மொத்த பேர் சொல்றான், இனி ஒன்றும் வராது. அது தேவனுடைய விரல். பாருங்க, ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே மந்திரவாதி செத்துன்னு நினைக்கக்கூடாது. மந்திரவாதி உயிரோடு வச்சு, நான் காலையில் சொன்ன பாரு, அவங்கிட்ட இருக்கிற வல்லமையெல்லாம் உறிஞ்சி, அவன் ஒன்றுமே இல்லை, நம்ம ஆண்டவர் தான் பெரிய ஆண்டவன்றதை நிரூபிக்கிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டான். அல்லேலூயா. மொத்த மந்திரவாதி சேர்ந்து சொல்றான், அது தேவனுடைய விரல் அப்படின்ட்டான். இதுக்கப்புறம் மந்திரவாதியால் ஒன்று மணி 10 அற்புதத்தை செஞ்சான். ஐ ஆம் தட் ஐ ஆம். அவன் சொன்னான், இந்த ஜனங்களை அனுப்ப முடியாது. முதல் பார்வோன்னு சொல்கிறான், நீயே எனக்கு யாருன்னு தெரியாது, உன் ஆண்டவர் எனக்கு தெரியாது, கிளம்பு காத்து வரட்டேன்ட்டான். யாருக்கிட்ட யாரை சொன்ன? 9வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூமி எங்கிலும் ஏன் வல்லமையை விளங்க பண்ணி நானே ஆண்டவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் உன்னை நான் நிலை நிறுத்தினேன் அப்படிங்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், 10 அற்புதத்தை செஞ்சு எகிப்தை கொள்ளையிட்டு வெளியே வந்தாங்களே. ஆண்டவர் அனுப்பும்போது பிரயாணப்பட்டுட்டா எந்த இடத்துல மோசேயினுடைய சாட்சி கெட்டு போய் அவன் கொலைக்காரன் அப்படிங்கிற பட்டம் வந்ததோ, உன்னை யாரா எனக்கு தலைவனா லீடரா மாத்தினான்னு சொன்னான், அதே எகிப்தில் பார்வோன் முதல் பரதேசி வரைக்கும் மோசேயை கண்டு நடுங்க ஆரம்பித்தான், மோசேயை கண்டு பயப்பட ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, மோசேயை குறித்ததான பயம் அத்தனை பேருக்கும் உண்டாக ஆரம்பித்ததான். ஆமென். எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை அனுப்பும்போது நாம் பிரயாணப்பட்டு போயிட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மந்திரவாதிகள் ஒன்றும் பண்ண முடியாது, பார்வோன் ஒன்றும் பண்ண முடியாது, அடிமைத்தனம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆளுகை ஒன்றும் பண்ண முடியாது, விக்கிரகம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தரே காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க போறேன். எடுத்து வாசிங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி வாருங்கள் என்றார். போதும் போதும். 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு கடலுக்கு அக்கறையில் உள்ள நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலே கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. எல்லாம் கவனிங்க. இயேசு ஒரு பெரிய ஊழியம் செய்றார். பயங்கரமான ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டு சீஷர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்க நம்ம எல்லாரும் அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். மொத்த சீஷர்களோட கடல்ல பிரயாணம் பண்ணி அக்கறைக்கு வந்த உடனே பாருங்க, அங்க திரளான கூட்டம் இருக்கு. அத்தனை பேரையும் விட்டுட்டு அக்கறைக்கு வந்தா ஒரே ஒருத்தன், அவன் குடியிருப்பு கல்லறையா இருந்துதான். கல்லுகளினாலே தன்னை கீறி கொண்டு அவனை கட்டி போட்டா எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவான். சங்கிலிகள் எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவான். தனக்கு தானே காயம் உண்டாக்கக்கூடியவன் ஒருவன் அக்கறையில் இருந்தான். ஆண்டவர் படகை ஏறி சீஷர்களை கூப்பிட்டு அந்த ஒருவனுக்காக அக்கறைக்கு போனான். பாருங்க, எல்லாம் கவனிங்க. அவனை அடக்க ஒருவனாலும் முடியலையா, தனக்குத்தானே காயம் உண்டாக்கி கொண்டான். அந்த பக்கத்தில் ஒருத்தனையும் போக விடலையா. பெரிய பிரச்சனைக்குரியவனாயிருந்தான். கட்டப்பட்டிருக்கிற அவனை விடுதலையாக்குவதற்காக இயேசு அக்கறைக்கு போக ஆரம்பித்தார். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். நம்மளே உட்கார்ந்துட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்மளே சபைக்கு வந்து பாயை தேய்ச்சி சேரை உடைச்சி பார்த்துட்டு தொண்டையை கிழிக்க கூடாது. Go to other side. Someone is waiting for you. உனக்காக எனக்காக யாரோ ஒருத்தங்க வெயிட் பண்றான். இந்த பிசாசு பிடிச்சவனுக்கு நடந்தது தான் இன்னைக்கு நம்ம இருக்கிற தெருக்களில் நடக்குது. நைட்டில் அந்த பக்கம் போகாதீங்க பிரதர். கஞ்சா அடிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்கிறான். அடிச்சிருவான், திருடிடுவான். அவனை அடக்க யாராலையும் முடியல பாரு. அவன் காயத்தை தடுக்க யாராலையும் முடியல பாரு. ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் குடிவெறி, ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் அடிமைத்தனம், ஒரு பக்கம் திருட்டுத்தனம். ஒருத்தனும் பிரயாணம் பண்ண முடியல பாரு. தனக்குத்தானே காயம் உண்டாக்கிக்கிறான், தனக்குத்தானே வேதனை உண்டாக்குகிறான். அப்பா அம்மாவில் அடக்க முடியல, அரசாங்கம் அடக்க முடியல, சட்டத்திட்டம் அடக்க முடியல, எப்படி தடுத்தாலும் தடுக்க முடியல. அக்கறையில் எவனோ ஒருத்தன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். இங்கே உட்கார்ந்து பாட்டு பாடி ஆராதிப்பது ரொம்ப எளிதியா? அவன் இயேசுவை பார்த்த உடனே சொன்னான், ஐயோ நசரேனாகிய இயேசுவே என்னை வேதனைப்படுத்துவா வந்தி.
மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எப்படி சொல்லியிருக்கோம், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னும். ஒரு பக்கம் அவனுக்கு ஆசை இருக்கான், எப்படியாகிலும் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும். அடுத்த பக்கம் உள்ள இருக்கிற பிசாசு சொல்லுதான், என்னை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர் அப்படின்னு. நிறைய பேர் இன்னைக்கு காயப்பட்டு இருக்கிறான். எத்தனை பேர் குடும்பத்தை விட்டுட்டு குடிகாரனா மாறி போய் கிடக்கிறான் தெரியுமா? பாவம் அந்த சகோதரிமார், பாவம் அந்த பிள்ளைங்க. நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணி அவனுக்கு அவனே கெடுத்து, அவன் குடும்பத்தையும் கெடுத்து, இந்த மனைவி பிள்ளைகளை கெடுத்து தனக்குத்தானே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. கொலகார கும்பல், அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி 100 ரூபாய் தந்தா கொலை பண்றதுக்கு, ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி தந்தா கொலை பண்றது, ஒரு சாராய பாக்கெட் வாங்கி தந்தா கொலை பண்றது. அவன் கொலை பண்ணிட்டு அவனே காயப்படுத்தி இருக்கிறான். அக்கறை பக்கம் திரும்பி பாரு. நமக்கு 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 நமக்குன்னு ஜெபம் பண்றமே, எந்த பக்கமாவது அந்த பக்கம் பார்த்திருக்கியா? என்னைக்காச்சும் உன் உள்ளம் உடைஞ்சி உன் தெருவில் இருக்கிற 4 பேர் குடிகாரனா இருக்கிறன, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு நைட்டெல்லாம் சண்டை சத்தம் கேட்குது, அந்த அம்மா கத்துது, அந்த பிள்ளைங்க அனாதை மாதிரி போகுது, என்னைக்காச்சும் கண்ணை திறந்து அந்த கரையில பார்த்திருக்கியா? ஆண்டவர் சீஷர்களை சொல்றார், உன்னை அழைத்ததனுடைய நோக்கம் 5 அப்பத்தை 2 மீனை சாப்பிட்டுட்டு திருப்தி ஆவதற்காக இல்லையா? இந்த 5000 பேரை விட அங்க அலங்கோலமான ஒருத்தர் இருக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்ட ஒருத்தர் இருக்கிறான். அங்க போக ஆரம்பிச்சுப்பா. கடமைக்காக இல்லாதபடி, மதவாதிகளாக இல்லாதபடி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உத்தம இருதயத்தோடு அடுத்த பக்கம் திரும்பி பார்ப்போம். சில நேரத்தில் நம்ம சொல்லிடுவோம் பார்த்தீங்களா, எடுத்தோடனே அவனெல்லாம் மாற்ற முடியாது பாஸ்டர். இல்லையா, நம்மளே மாற்றும் போது அவனையும் ஆண்டவர் மாற்றுவாரியா? நம்ம குடும்பத்தை ரட்சிக்கும் போது அவனையும் கர்த்தர் ரட்சிப்பாரியா? நமக்கு ஒரு எழுப்புதலை தரது போல அவனையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவா. அவனுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. ஆமென், அல்லேலூயா. தரிசனம் நிறைவேறனா இந்த கரையை விட்டுட்டு அந்த கரைக்கு போகணும். அப்படியே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. 30 வருஷமா இருக்கிறேன், என்னால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? பாஸ்டருக்கு மனநோவா தானே இருக்கிறேன், சபைக்கு சாபக்கேடா தானே இருக்கிறேன், என்னால ஒருத்தர் ரட்சிக்கப்படலையே. இத்தனை ஜெபம் பண்ணி என்ன நடந்தது? இத்தனை ஊழியம் பண்ணி எத்தனை நடந்தது? உயிரை கொடுத்து இத்தனை பிரசங்கம் பண்றாங்களே, என்ன நடந்தது? அக்கறைக்கு போய் பார்த்தியா? வெளியே போய் பார்த்து எத்தனை பேர் தங்களை தங்களே கீறிக்கிறான். அப்பா அம்மா விட்டுட்டு, கூட பிறந்தவங்களை விட்டு, எதிர்காலம் தெரியாம ஒரு சினிமா நடிகனுக்காக 41 பேர் செத்து போனான். காயம் உண்டாக்கிக்கிறான் பாரு. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்க இருக்கிறாங்க பாரு. சொன்னாலும் புரிஞ்சிக்காத ஜனங்க இருக்காங்க பாரு. அந்த பக்கம் திரும்பி பார்த்திருக்கியா? போயிருக்கிறியா? சில நேரத்தில் சுயநலமாவே வாழ்ந்துட்டோமே, நம்ம ஊழியம், நம்ம குடும்பம், நம்ம சபைன்னு. அந்த பக்கம் திரும்பி பார். எத்தனை சகோதரிமார்களுடைய தாலி அறுக்கப்படுது, எத்தனை பெண் பிள்ளைகள் கெடுக்கப்படுறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி போதைக்கு அடிமையாய் தாய்க்கும் தகப்பனுக்கும் மனநோவா இருக்கிறான். தனக்குத்தானே காயம் உண்டாக்கி கொள்ளக்கூடியவன், கல்லுகளினாலே கீறி கொள்ளக்கூடியவன், தன்னையே நிர்வாணமாக்கி கொள்ளக்கூடியவன், தன்னையே அலங்கோலமாக்கி கொள்ளக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறானே. உன் மனசாட்சி தொட்டு கேள். யாருடைய உந்துதல் இல்லாம என்னைக்கு கடைசி அழிஞ்சு போறவனுக்காக ஜெபம் பண்ண? ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி அத்தனை பேர் நிற்கிறானு. 8 மணி நேரம் 10 மணி நேரம் எவங்கிட்டயோ கையை கட்டி வேலை செஞ்சுட்டு உழைச்ச உழைப்பெல்லாம் சாராயமா மாத்துறானே. என்னைக்கு அந்த பக்கம் திரும்பி பார்த்திருக்கிற? என்னைக்கு அழிஞ்சு போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? எடுத்த உடனே சொல்லிடுறோம், அவன்லாம் மாற மாட்டான் பாஸ்டர். என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமே, என்னால ஒரு குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. மோசேயை அழைத்ததனுடைய நோக்கம் ஆண்டவர் சொல்றா, என் ஜனங்கள் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க, என் ஜனங்க ரொம்ப நெருக்கத்தை அனுபவிக்கிறாங்க, வா உன்னை நான் எகிப்துக்கு அனுப்பி என் ஜனங்களை விடுதலையாக்க போறேன். இயேசுவே சீஷர்களை பார்த்து சொல்றார், வாங்க அக்கறைக்கு போவோம். கல்லுகளினாலே தன்னை கீறி கொண்டிருக்கிற ஒருத்தர் இருக்கிறான்.
தன் வாழ்க்கை என்னன்னே தெரியாத தரிசனத்தை இழந்து போய் குருட்டாட்டம் உள்ளவனாய் விழுந்து கிடக்கிற ஒருத்தர் இருக்கிறான். அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிற சமாரியா பட்டணத்துல பிலிப்பு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றா, நீ எழுந்து வனாந்திர மார்க்கமா போ அப்படிங்கிறா. கவனிங்க பார்ப்போம். பிலிப்பு உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாம்பர். அவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்துறவன், எழுப்புதல் வந்துட்டு இருக்கு, ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்கு, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. என்ன சொல்லியிருக்கலாம், இது பிசாசினுடைய சத்தமோ நினைச்சிருக்கலாம். ஆனா பிலிப்பு விட்டுட்டு வெளியே வந்தாம்ப. வெளியே வந்து வனாந்திர மார்க்கமா போனா. எத்தியோப்பியா மந்திரி அந்த இடத்துல இருக்கிறான். ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்துல தான் சுவிசேஷம் போச்சு. ஒரு தனிப்பட்ட மனுஷனை கொண்டு கர்த்தர் எத்தியோப்பிய மந்திரியை மாத்த ஆரம்பிச்சாரு. யாருக்கு தெரியும்? தேவ சத்தத்திற்கு நீ நானும் கீழ்ப்படிஞ்சு எந்திரிச்சு போனா ஒரு கண்டமே மாறலாமே, ஒரு தேசம் மாறலாமே, ஒரு பட்டணம் மாறலாமே, ஒரு குடும்பம் மாறலாமே. ஆசியா கண்டத்திற்கு போக இருந்த பவுலை தடுத்து ஐரோப்பியா கண்டத்திற்கு திருப்ப ஆரம்பித்தார். சுயநலமாய் நமக்கு நாமே ஒரு அடைக்கலமா ஒண்ணு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இந்த வருஷத்துல என்னால ஒரு குடும்பம் சபைக்கு வரணும், என்னால ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், என்னால என் சபை கட்டப்படணும், என்னால தேவ மகிமை என் சபையில இறங்கணும், என்னால ஒரு கூட்ட வாலிபர்கள் எழும்பி தேவன் பட்சத்துல நிற்கணும். தம்பி தங்கச்சினா கவனி, கூட இருக்கிற உன்ன மாதிரி தங்கச்சியோட வாழ்க்கையை திரும்பிப்பார். அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. என்னைக்காச்சும் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறியா? என்னைக்காச்சும் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறியா? சொல்ற நிலைமையில நம்மளே இல்லையே. அவங்களோடு சேர்ந்து நம்மளும் தானே காயப்பட்டு கிடக்கிறோம். தம்பி எல்லாம் கவனி, வாழ பொறுத்து ஒரு வாழ்க்கையா, எப்ப சாவு வரும்னு தெரியாதியா, அடுத்தது என்ன கொள்ள நோய் வரும்னு தெரியா, அடுத்தது என்ன சம்பவிக்கணும் தெரியா. அதனால வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. அந்த பக்கமா திரும்பி பார்ப்போமே, போவோமே. யாராவது ஒருவர் இயேசுவை பத்தி சொல்லுவோமே. தங்களை தாங்களே காயப்படுத்தி தங்களை தற்கொலை பண்ணிட்டு சாகிறது எத்தனை பேர் இருக்கிறான். அத்தனை பேர் விடுதலை ஆகணும்னா யாரோ ஒருவர் இயேசுவோடு சேர்ந்து அக்கறைக்கு போய் தாகணும். ஆமென். ஆபிரகாம சொன்னார் அக்கறைக்கு போகணும். ஒரு பெரிய தேசம் வெளியே வர ஆரம்பித்தது. மோசேயை பார்த்து சொன்னார் அக்கறைக்கு போகணும். எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனங்களை உடைத்து கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். ஆகாரை எந்திரிச்சு போக சொன்னார். ஒரு முகமதியர் வம்சம் தேசத்துல பழுகி பெருக ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்றார் அக்கறைக்கு போகணும். இந்திய தேசத்துல ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் வரணும். கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணணும். தேசத்துல ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமென். அடுத்தவங்க சொன்ன சாட்சியில இருக்கக்கூடாது, நம்ம சாட்சியில மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நான் ஒரு நல்ல அற்புதமான ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். நம்ம இந்தியா தேசத்துல நடந்ததுதான். இந்தியா தேசத்துல நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். அந்த கிராமத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்தது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே மதவாதி கும்பல் அந்த ஊர்ல வந்து ஒரு 10 வாலிபர்களை, நல்ல திடகாத்திரமான புருஷர்களை 10 பேரை பிடிச்சிட்டு இருக்கிறான். 10 பேரை பிடிச்சிட்டு ஊர் எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி இந்த மாடுங்களுக்கு பில்லு போடுவாங்க பாத்தீங்களா, வைக்கோல் கட்டையிலே இப்படி பனைமரம் நடுவில் எடுத்துட்டா எப்படி இருக்கும். என்னவோ உங்களுக்கு பிரசங்கர வந்த பாரு சோத்திரம், நான் பேசுறது புரியுதா? சரி, மாட்டுக்கு தண்ணி கட்டுவாங்களே தொட்டி, அந்த மாதிரி நீளமாக தொட்டி இருக்குமா. 10 மாடு 15 மாடு அப்படியே மாடுகளை அப்படியே நீட்டாக படுக்க வச்சு அதில் புல்லு போடுவாங்க, தண்ணி கட்டுவாங்க, எல்லாம் கட்டுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல அந்த மாடை கட்டி வைக்கிற இடத்துல அந்த 10 பேரையும் வந்து குனியை வச்சு கட்டி வச்சுட்டுக்கிறான். கட்டி வச்சுட்டு ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துட்டுக்கிறான். ஒன்று சேர்த்து முடிச்சுட்டு முதல் ஆளுக்கிட்ட கேட்டானா, ஏசு ஆண்டவன்னு சொன்னேன்னா கழுத்து அறுத்து இங்கே மாடு தண்ணி குடிக்க போகும் பாரு, அந்த மாதிரி உன் ரத்தம் போகும் அப்படின்னு இருக்கிறான். அந்த மனுஷன் முதல் ஆள் சொன்னானா, ஏசு தான் ஆண்டவர், வேற ஆண்டவர் இல்லைன்னு நிற்கிறான். அப்படியே கழுத்து அறுத்துட்டுக்கிறான். ரத்தம் அப்படியே பீரிட்டு தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்படியே துடிக்கிறான், ரத்தம் வருது. ஒரு சத்தம் போடக்கணும் முதல் ஆள். 2வது ஆள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. 2வது ஆளும் சொல்லியிருக்கிறார், ஏசு தான் ஆண்டவர். அவன் மனைவி அந்த இடத்துல நிற்கிறான், பிள்ளைங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க, இவங்க எல்லாம் கத்தி கடப்பாறையோட நிற்கிறான். அத்தனை பேர் 2வது ஆள் கழுத்து அறுத்துட்டுக்கிறான். 2வது ஆளுடைய ரத்தம் அப்படியே பீரிட்டு தெரிச்சு போகுது. 3வது ஆள் அறுத்துட்டான். 4வது ஆள் அப்படியே அறுத்துட்டான். 9 பேரையும் அறுத்துட்டான். 10வது ஆள் கிட்ட அறுக்கிறதுக்கு வந்து 10வது ஆளை பார்த்து கேட்டானா, நீ என்ன சொல்ற அப்படின்னா, 10வது ஆள் சொன்னானா, 2 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு நேரத்தை கூட அப்படின்னு இருக்கிறான். அவனை கயிறு அவிழ்த்து விட்டு நிமிர்ந்து பேசு அப்படின்னு நிற்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான், நான் இந்த ஊர் கிடையாது,
இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டுப்பேன். நான் ஒரு வியாபாரி. இந்த ஊரில் வந்து ஆடு மாடுகளை வாங்கிட்டு போய் விற்றுட்டு வருவேன். நான் 3 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பல்காக ஆடு மாடை வாங்கிட்டு போய் விற்கிறேன். நான் வியாபாரி. எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. இயேசுவை பற்றி எனக்கு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த 9 பேர்கிட்ட நான் ஆடு மாடு வாங்கியிருக்கிறேன். இவன்லாம் செல்வ சீமா, இந்த ஊரில் பெரிய ஆள். இந்த 9 பேரும் தான் மனைவி தான் பிள்ளைங்க அத்தனை பேர் இருக்கும்போது இயேசு தான் எனக்கு வேணும்னு கழுத்த இருக்கும்போது நான் வியாபாரம் பண்ண வந்து இவங்கிட்ட இருந்து வாங்கி பொழைச்ச எனக்கும் அந்த இயேசு தான் வேணும் கழுத்தார அப்படின்ட்டு கழுத்து அறுத்துட்டானே. என்ன ஒரு மறுரூபம் பாருங்களேன். நம்ம இந்தியாவில் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வியாபாரி அந்த அறிக்கை பாருங்களேன் எப்படி மாறிடுச்சு. எங்கெங்கேயோ நடந்தது இப்போ இங்கேயோ வந்துடுச்சு. ஆண்டவர் 10 பேர், ஆண்டவர் 10 பேர் அப்படியே கை தட்டி பாட்டு பாட்டு கூத்தாடிட்டு போனா வேற மாதிரி போயிடும். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம தெருவில் இருக்கிற கெட்டு போன ஒருத்தனுக்கு நம்மால சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நம்ம எல்லாரும் அப்படியே எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான், துறவு நமக்கு தேவைதான். அதே நேரத்தில் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் என்னால ஒருவராவது ரட்சிக்கப்படணுமே. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். யாரும் வெளியே போக வேண்டாம், அசைய வேண்டாம். ஒருவேளை இந்த நல்ல நாளில் இந்த வருஷம் தொடக்கத்தில் இந்த மாலை வேளையில சொல்லுங்க, என்னால ஏதாவது ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சுயமாய் வாழ்ந்துட்டாண்டவரே, சாட்சி கட்டு வாழ்ந்துட்டாண்டவரே. வெளியே இருக்கிறவன் நான் ரொம்ப மோசமா நடந்துட்டாண்டவரே. இந்த வருஷம் தொடக்கத்துல என்னால ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படட்டாண்டவரே. அட்லீஸ்ட் என்ன சாட்சியாவது நிறுத்துங்க ஆண்டவரே. என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. என்ன இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே முழங்க. எல்லாரும் முட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் உன் கூட பேசியிருந்தா என்ன இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்ப்போம். ஒரு மகிமை உன் மேல இறங்கட்டும். முழங்கால் படிட்டு கண்களை மூடி கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நான் வரேன் ஆண்டவரே. அந்த வியாபாரி பாருங்க, ஆடு வாங்க வந்தவன் அவங்களுடைய விசுவாச அறிக்கையை பார்த்துட்டு சொன்னானா, எனக்கு அந்த இயேசு வேணும், என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணீரோடு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த இடத்துல சாட்சி கேட்டேனோ அதே இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துங்கப்பா. எந்த இடத்துல நான் வாழ்க்கையை தொலைச்சனோ அதே இடத்துல உங்களை பத்தி அறிவிக்கிறோம் நான் மாத்துங்கப்பா. என்னையும் அக்கறைக்கு கொண்டு போங்கப்பா. கண்களை மூடி இருதயம் உடைக்கப்படட்டும், கண்கள் குளமாகட்டும். என்னால் என் சபை கட்டப்படணும், என்னால் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், என்னால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், என்னால் உங்கள் நாம மகிமைப்படணும். இத்தனை ஆண்டுகள் வந்து சபையில் உட்கார்ந்துட்டேன், இத்தனை ஆண்டுகள் சத்தியத்தை கேட்டேன், இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டேன், என் வாழ்க்கையை தொலைச்சி போட்டுட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படியே வாயை திறந்து உங்க சத்தம் கேட்கட்டுமே, உங்க சத்தம் கேட்கட்டுமே, உங்க சத்தம் கேட்கட்டுமே. கண்ணீரோடு சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட கதறி ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே ஜபாவை என் மேல ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா, கிருபையை என் மேல ஊற்றுங்கப்பா, வரங்களை என் மேல ஊற்றுங்கப்பா. ஒரு காலத்துல பொருத்தனை பண்ணினேன், ஒரு காலத்துல உமக்காக உழைப்பேன்னு சொன்னேன், ஒரு காலத்துல உமக்காக ஓடுவேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தூரம் போய் நிக்கிற ஆண்டவரே, நான் திரும்ப வர ஆண்டவரே, நான் திரும்ப வர ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து பாயை திறந்து அப்பாவை பார்த்து கண்ணீரோடு சொல்லுங்க பார்ப்போம். உன் அறிக்கையை பரலோகம் கேட்கட்டும், உன் சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும், பரலோகத்தினுடைய மகிமை நம்ம மேல இறங்கட்டும். ஒரு புதிய பாத்திரமாய், புதிய பாத்திரமாய், புதிய பாத்திரமாய், புதிய பாத்திரமாய் கர்த்தர் நிரப்பட்டும். நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தைகளில ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடட்டுமே.
ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடட்டுமே. கல்லுகளினாலே கீறி கொள்ளக்கூடியவன், போதையினாலே தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குறவன், குடிவெறியினாலே, விபச்சாரத்தினாலே, வேசித்தனத்தினாலே, கொலவெறியின் ஆவியினாலே, திருட்டினாலே, அடிமைதனத்தினாலே தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறவன் அக்கறையில் இருக்கிறானே. யார் அவர்களுக்காக போவா? கையை உயர்த்தி கண்ணீரோடு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்த உங்களால் முடியுமா? நான் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. என்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம்மா.